Hello, my dear boys and girls. Good evening, da. Good evening, stream hunting, da. Is everyone here? Hey, Ingabar. If you know any of your friends who are interested in physics or general NEET, அவங்களுக்கு லிங்க் அனுப்பி அவங்களே ஜாயின் பண்ணி பார்க்க சொல்றா. ஓகேவா? What are you going to do? You're going to send them the link and you're going to tell them to watch. ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உனக்கும் செட்டுக்கு ஒரு ஆள் கட்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கோ டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கோ பிரிங் பீப்புள். ஒரு 4-5 பேர் கூட்டு வாங்கடா. இன்னைக்கு லைவ்ல ஒரு 50 பேர் வர வைக்க முடியுதா பார்க்கலாம்டா. இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் ட்ரை பண்ணீங்கன்னா we can do it. Try to bring 50 people to this live டா அட்லீஸ்ட். மேம்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்ன சார் இது இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு 10 பேர் தான் வராங்க அப்படின்னு மேம்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. வாட் இஸ் திஸ்? ஹாய் குட் ஈவினிங் டா. 6:30 I thought 6 PM 6 PM தான்டா. அது 6:30 ஆகி 7 ஆயிடுச்சு. நான் வெளில போய் மலையில் மாட்டிக்கிட்டேன். பட் ஐம் ஹியர். குட் ஈவினிங் ஷைலன். காலைல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன். நான் கேட்க சொல்லியிருந்தேன் சார், சுபாஷ் சாரை. ஷைலன் வந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா கேளுங்க அப்படின்னு. பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. வெரி குட். இது சிலபஸோட லைவ் பார்த்தீங்களா ஷைலன் ஆர் யூ ஹியர்? டிட் யூ see the syllabus லைவ்? பார்க்க முடிஞ்சா சிலபஸ் லைவை? எனக்கு சொல்லுங்கள். were you able to see the live of what all they are going to ask in the exam? ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸி. இதோட ஈஸியாலாம் நமக்கு சான்ஸே கிடைக்காது. இட் இஸ் a very good opportunity, very nice opportunity. ஒரு சிலபஸோட இது எனக்கு கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன். கிடைச்சா நான் உங்களுக்கு ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன். you guys also take a look at it. syllabus MVSAT online இதில்டா அனுப்புனா. ஒரே ஒரு நிமிஷம் பசங்களா. எஸ், ஐ காட் இட். தெரியுதா? இது ஸ்க்ரீன் தெரியுதாடா? கேன் யூ கைஸ் ஆல் see this? இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இந்த பேட்டர்ன் பார்த்துக்கோ. நீட்டுக்கு ஃபிசிக்ஸில் 22 கொஸ்டின், இதில் கெமிஸ்ட்ரியில் 22 கொஸ்டின், பயாலஜியில் 46 கொஸ்டின். ஓகேவா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பயோவில் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஃபிசிக்ஸில் பாரு, ஃபிசிக்ஸ் தான் இங்கே மெயினே. எனக்கு கெமிஸ்ட்ரி ஐம் நாட் ஷியோர். இங்கே வேறு ஃபிசிக்ஸில் சிலபஸ் ஃபார் 11th பசங்களுக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், கைனமேட்டிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், ஃப்ரிக்ஷன், ஒர்க் எனர்ஜி, பவர், சர்க்குலர் மோஷன் அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும்தான். இங்கே வேறு செம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஈஸியான சாப்டர்ஸ் தான். கரெக்டாக? அது இது எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோமேக்னட்டிசம், இது அந்த குழப்பங்களே இல்லை. செம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். தயவு செஞ்சு வேறு யாராவது பார்த்துட்ருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. ஷைலன், யூ ஆர் கோயிங் டு கெட் அ ரேங்க். ஐம் பிரிட்டி ஷுர், 100% ஷுர். ஓகேவா? ஷைலன், நீங்கள் ரேங்க் எடுத்துருவீங்க. இங்கே வேறு சிலபஸை பாடுறா, செம ஈஸி. ஓகேவா? ஷைலன், நான் இப்போ சொல்கிறேன்டா. மற்ற பசங்களும் இருக்கீங்களா? ஓப்பன் சேலஞ்ச், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஷைலன் டெவரா வில் கெட் அ ரேங்க் 100%. நான் சொல்கிறேன். ஓகேவா? நீ வேணா பாரு. அப்புறம் மற்ற பசங்க இருந்தீங்கன்னா நீங்களும் பாருங்கடா. ஈஸியாக தான்டா இருக்குது. எஸ், போர்ஷன்ஸ் வந்து செம ஈஸியாக இருக்குது. நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா பண்ணிடலாம். மேம் இதில் எல்லாமே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. தெர்மோடைனமிக்ஸ் எடுத்தாங்கன்னா எனக்கு தெரில, பட் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இது ஜேஇக்குடா. வெயிட். அடா, இதை பார்க்காம எவ்வளோ நேரமாக நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். நீட்டுக்கும் அதே தான். நீட்டுக்கும் இஸ் த சேம் திங். ஓகே, அதுதான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். பயாலஜியில் பாரு, பயாலஜியில் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சுபாஷ் சார் முடிச்சிட்டாரு. ஸோ சார், எக்ஸாம் டைமிங் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு சார். சூப்பர். பவதாரணி நிஷா, வெரி குட். எக்ஸாம் டைமிங் இருங்கடா, ஒரே ஒரு நிமிஷம் வருடா. இதில் போட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் வரு, நான் கேட்டுகிட்டே வரேன். ஒரே ஒரு நிமிஷம். எவ்ரி ஒன் வெயிட் ஹியர். ஐல் கோ ஆஸ்க் வென் தி எக்ஸாம் இஸ் அண்ட் ஐல் கம் பேக்.
டேய் பசங்களா குட் நியூஸ்டா, சூப்பர் குட் நியூஸ்டா. இங்கே பாரு 21st 28th வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த விண்டோ திறந்து தான் இருக்குமா. நீ எப்போ வேணால் போய் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? கிடச்சிச்சா? ஓகேவா? எக்ஸாம் டைம் இங்கே பாரு 21st 28th வரைக்கும் ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. நீ உனக்கு எக்ஸாமை உன்னால் எப்போ முடியுதோ அப்போ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜாலியா. ஸோ உன்னோட ஓன் கன்வீனியன்ஸில் நீ எடுத்துக்கலாம்டா எக்ஸாமை. மேக்ஸிமம் டைம் ஓகே 11th and 12th நீட் ஆஸ்பிரன்ஸ் இது பார்த்துக்கோ. 4 marks +4 -1 அதே மாதிரி தான். மேக்ஸிமம் மார்க்ஸ் 240. மேக்ஸிமம் டைம் 1 hour 30 minutes. ஸோ உனக்கு 21st 28th வரைக்கும் ஓகேவா? 21st 28th வரைக்கும் எப்போ உன்னால் ஒரு 1 hour 30 minutes ஒதுக்க முடியுது பாரு, பார்த்து டேக் த டெஸ்ட். ஓகேவா? சரியா? கிளியராடா? ஓகே சார். ஓகே வினோதினி சூப்பர்டா. எல்லாம் எழுதிடுவீங்களா? நல்லா பண்ணிடுவீங்களா? ஷைலன் 100% பிலீவ் இன் யூ. ரேங்க் கூட வாங்க. ஆல் தி பெஸ்ட். சரியா? ஓகேடா, இது முடிஞ்சிருச்சு. தூக்கி போடுதா? தூக்கி போட்டு இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்ஸ்? ஒரே ஒரு நிமிஷம் வருங்க. ஸோ போன கிளாஸ் என்னடா பார்த்தோம்? போன ப்ராப்ளம் சால்விங் செஷனில் என்ன சால்வ் பண்ணோம்? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் ரெகுலராக இருக்கா பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தெரியுது லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது யாருக்கெல்லாம் தெரியுது பார்க்கலாம். ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இல்லை யாருக்குமே ஐடியா இல்லையா? சார் நாங்கள் எங்கே சார் கிளாஸ்லாம் பார்த்தோம் அப்படி சொல்கிறீங்களா? சரி, இந்த கிளாஸுக்கே லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருப்பாங்க. இதில் தம்ப்நெயிலில் போட்டிருப்பாங்க. அதை தாண்டி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் கிளியராக இருக்கீங்களா? வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், அதுவும் வேர் வி கூட இல்லை, வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங். ஏன்னா நான் ஒரு ஸ்பேஸில் போயிட்டுருக்கேன், நீங்கள் ஸ்கூல்னு வேறு பேஸில் போயிட்டுருக்கீங்க. அதனால் ஆர் யூ கைஸ் எங்கே இருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், அதெல்லாம் கிளியராக இருக்கீங்களா? வா ஃபஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து வச்சிட்டேன். சரி, இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னே வச்சு தெரியுதாடா? ப்ராப்ளம் பார்த்தானே வச்சு தெரிஞ்சால் வெரி குட். இது தேர்ட் லா ஆஃப் மோஷனோட ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் பார்த்தோம். கிளியர் வெரி குட். நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனும் செகண்ட் லா ஆஃப் மோஷனோட ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் வந்துச்சு. அது என்னது? எந்த லா ஒரு ஃபோர்ஸ் இண்டிபெண்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. கண்ணாடி ஃபுல்லாக தண்ணியாயிடுச்சு. ஓகேவா? அதான் கேட்டிருந்தாங்க. அது ஒரு கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் லாலேருந்து வந்துச்சு. சார் எங்கே சார் நடக்கும் எக்ஸாம்? ஆன்லைன் எக்ஸாம்டா, யூ கேன் டேக் இட் ஃப்ரம் எனிவேர். என்னது? நீ எங்கே இருந்தாலும் எக்ஸாம் எடுக்கலாம். அதுதான் எக்ஸாம் பியூட்டியே. அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேவா? என்னது? வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட். எஸ், தயவு செஞ்சு எழுதிருங்கடா, எக்ஸாம் எழுதிருங்கடா, நல்லா பண்ணிடுங்க. வாடா சம் பார்க்க போயிடலாம்டா. சம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னா என்னாலும் சம்ம போட ஆரம்பிச்சிருப்பேன். போட ஆரம்பிச்சிட்டியா? என்ன கொஸ்டின் படிச்சிடவா? இல்லை யாரெல்லாம் எனக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க? யாருக்காச்சும் ஆன்சரே கிடச்சிருச்சா? எக்ஸாம் ஆன்லைனில் நடக்கும்டா. நீ உன் வீட்டில் லேப்டாப் திறந்து வச்சு எழுதலாம். ஓகேவா? ஸோ நீ எடுக்கிறது தான். நீ வேணா யூஎஸ் கூட போயிட்டு அங்கேருந்து கூட ஆன்லைனில் எழுதலாம். நோ இஷ்யூஸ். வேர் யூ ஆர் அங்கே நீ எக்ஸாம் எழுதலாம். ஸோ டோன்ட் வரி. எஸ், கிளியராடா? இருடா ஏசி போட்டுக்கிறேன். யாராச்சும் ஆன்சர் கொடுத்தீங்களாடா? Did anyone give the answer for this question? ஹாய் சார், ஹாய் ஆர்டிஸ்ட், வாங்க. ஆர்டிஸ்ட்னா இது பார்த்து வச்சியாடா நீ? வாட் இஸ் தட்? ஒரு சீரீஸ் இருக்குமே, அந்த மணிலாம் ஃபேக் பண்ணுவாங்களே, ஃபார்ஜி பார்த்து ஆர்டிஸ்ட்னு பேர் வச்சியாடா நீ? அவர் வேறு ஏதாச்சும் காரணமா? சரி, ஓகே, சொல்லிட்டே இருங்க. கொஸ்டின்ஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? இந்த ப்ராப்ளம் யாராச்சும் அட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? எதுவுமே சொல்ல மாட்டேங்களா? எனக்கு எப்படி தெரியும் ஆன்சர் எங்க? யாராச்சும் ஒருத்தராச்சும் நேரம் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். ஈஸி தானே இந்த ப்ராப்ளம். எங்கே எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? கமான், கமான், டக்குன்னு பண்ணுங்க பார்ப்போம். அண்ட் இந்த ப்ராப்ளமை 2 விதமாக சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இந்த ப்ராப்ளமை 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஏ ஆன்சர், சூப்பர் டாக்கண்ணா. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் ஹவு டிட் வி கெட் டு ஏ? பார்க்கலாமா? பார்த்துலாமா? ஷால் வி ஸ்டார்ட்? ஒரே ஒரு நிமிஷம். ஓகேடா, ஃபர்ஸ்ட் இந்த வெக்டார்ஸை ரிசால்வ் பண்ணிடலாமா? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வி நீட் டு ரிசால்வ் தீஸ் வெக்டார்ஸ். எந்த 2 வெக்டாரு?
ஒரு ரிஜிட் பால் ஆஃப் மாஸ் m strikes a rigid wall at 60 degree angle. ஓகேவா 60 degrees இங்கே கொடுத்துருக்காங்க. And gets reflected without loss of speed. ஓகேவா அதுதான் ரொம்ப முக்கியம், ஸ்பீடே குறையல. அப்போ as shown in the figure இதில் காட்டின மாதிரி அப்போ வேல்யூ ஆஃப் இம்பல்ஸ் imparted by the wall on the ball will be, அதாவது அந்த வால் வந்து பால் மேலே என்ன இம்பல்ஸ் வந்து இம்பார்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இம்பல்ஸ் ஃபார்முலா என்னடா? இம்பல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? Does anyone have any idea? Sorry sir, little bit late. Day நானே லேட் தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 o'clock கிளாஸ் நானே 7 தான் வந்திருக்கேன். நோ இஷ்யூஸ். கமான் இதே பசங்களா ஏதாச்சும் ஆன்சர் பண்ணுங்கடா, ஆன்சர் பண்ணுங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? முதல்ல ரிசால்வ் பண்ண ஆரம்பிப்போமா? இருக்கிறதெல்லாம் ரிசால்வ் பண்ண ஆரம்பிப்போமா? ஓகே, உனக்கு அங்கே வந்து v இருக்கு, மாஸ் m இருக்கு, இப்படி வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெக்டாரை வந்துட்டு ரிசால்வ் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? அந்த வெக்டாருக்கு ஒரு பேர் வச்சிடலாமா? வெக்டாருக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஓகேடா, இங்க பாரு, மொமெண்டம், இனிஷியல் மொமெண்டம் பேர் வைக்கிறேன். ஓகேவா, இனிஷியல் மொமெண்டம் வெக்டார்னு வச்சுக்கிறேன் இது. ஓகே, எஸ் வெயிட் எனக்கு ஓபிஎஸ்ஏ வரல, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ரெடியா? இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லடா, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கடா. வித்தவுட் எனி ரெஸ்பான்ஸ் நான் என்ன டீச் பண்றது? இது தெரியுது, இது தெரியலன்னு தெரிஞ்சாதானே நான் கிளாஸ் எடுக்க முடியும். அதுவே தெரியாம நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன்? என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகே, இனிஷியல் மொமெண்டம் ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன்டா. இது வந்துட்டு ஃபைனல் மொமெண்டம் இன்னொரு வெக்டார் எடுத்துக்கிறேன்டா. சரியா? இது புரிஞ்சுதா? இந்த ரெண்டு வெக்டாருக்கும் நான் தான் பேர் வச்சிருக்கேன், சார் தான் பேர் வச்சிருக்கேன், அவன் எதுவும் பேர் கொடுக்கல. சரியா? வச்சுட்டேனா? இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் பேர் வச்சுட்டேனா? இப்போ ரிசால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ இன்னொரு மேட்டர் என்னன்னா, இதுல இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் ஈக்குவலா தான் இருக்க போகுது. என்னவா இருக்க போகுது? ஈக்குவலா தான் இருக்க போகுது. ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன். இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல்ஸ் ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவல்ஸ் என்னடா? மொமெண்டம் ஃபார்முலா என்னடா? மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. ஓகேவா? இதுவும் நான் எழுதிட்டேன். ஓகேவா? இங்க இந்த வி கேப்ஸ்ல இருக்கிறதுனால பெரிய வி போட்டுக்கும். அவன் கொடுத்துருக்க ரெப்ரஸன்டேஷனை யூஸ் பண்ணிக்கும். சரியா? MV போட்டாச்சு. இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னதுடா? Wait, let me start here. Okay. Change in momentum. Equals final momentum minus initial momentum. Okay, va? Is that clear? Change in momentum வந்து final momentum minus initial momentum பண்றோம். இப்போ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் மொமெண்டமையும் ஃபைனல் மொமெண்டமையும் வெக்டார்ஸா வந்து ரிசால்வ் பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம்? வெக்டார்ஸா ரிசால்வ் பண்ணிடலாமா? இதை வந்துட்டு இப்படி ஒரு வெக்டார் and then இப்படி ஒரு வெக்டார் அப்படின்னு நான் ரிசால்வ் பண்றேன். இந்த ரெண்டு வெக்டாருக்கும் எனக்கு வந்து யாரா வந்துட்டு இது கொடுக்க போறா? அந்த ரெண்டு வெக்டாருக்கும் எனக்கு வந்து யார் வேல்யூ கொடுக்க போறா? டக்குன்னு கொடுங்க. ஓகேவா? கீழே இருக்கிறது i கேப் வச்சு என்ன வரும், j கேப் வச்சு என்ன வரும்? எனக்கு ரெண்டுமே வேல்யூ கொடுங்க. அப்புறமா ரெண்டாவது இதையும் வந்துட்டு நான் ரிசால்வ் பண்றேன். இதையும் நான் வந்து ரிசால்வ் பண்றேன். இதுக்கும் எனக்கு வந்து யார் வேல்யூ கொடுக்க போறா அப்படின்னு நான் பாக்குறேன். சரியா? எஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா உன கை பிடிச்சி கூப்பிட்டு போறேன். கமான், கூடயே வா. சார் ஃபார்சி பார்த்து நான் பேர் வைக்கல, எனக்கு ஆர்ட் பிடிக்கும் அதனால. ஓகே ஓகே ஓகே. இது வரைக்கும் கிளியரா? இப்போ எனக்கு இந்த வெக்டார்ஸுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேல்யூ கொடுங்கடா. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் ஒன். எனக்கு வந்து 1 2 3 4 போட்டு எனக்கு ஆன்சர் அனுப்புங்க அதை செஞ்சு. சரியா? இது நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3 அண்ட் இது நம்பர் 4. எங்க கரெக்டா ரிசால்வ் பண்ணி பார்ப்போம். கரெக்டா ரிசால்வ் பண்ணி 1 2 3 4 என்னென்ன அப்படின்னு நம்பர் போட்டு எனக்கு அனுப்பி பார்ப்போம். டக்குன்னு டக்குன்னு வேஸ்டே பண்ணக்கூடாது டைம். இந்த ரெசல்யூஷன்லாம் மைண்ட்லேயே நடக்க வேண்டிய விஷயம்டா. இதெல்லாம் தனியாக எடுத்து கூட எழுதக்கூடாது, அதுவே தப்பு. ஓகே, என்னது? இதெல்லாம் தனியாக எடுத்து கூட எழுதக்கூடாது, அதுவே தப்பு. புரியுதா? அப்போ டக்குன்னு கண்டுபிடி பார்ப்போம். கமான்.
டோன்ட் வேஸ்ட் டைம், டக்குன்னு கண்டுபிடி பார்ப்போம். சரி, நீ அதெல்லாம் என்னன்னு யோசிச்சு வை. அதுக்குள்ள நான் அப்படியே சம்ம வந்துட்டு அது என்னன்னு மென்ஷன் பண்ணாம கண்டினியூ பண்றேன். இதை வந்துட்டு நான் PIX அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை வந்துட்டு நான் PIYன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை வந்துட்டு PFXன்னு வச்சுக்கிறேன். இதை வந்துட்டு PFYன்னு வச்சுக்கிறேன். சரியா? இந்த PFX என்னது, PIX என்னது அப்படின்றத நீ தான் சொல்ல போற. 1 2 3 4 நம்பர் போட்டு சொல்ல போற. கரெக்டா சொல்லு. சரியா? நீ தப்பா சொல்லாத, கரெக்டா சொல்லு. ரைட்? இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் PF minus PI அப்படின்னு நான் எழுதிட்டேன். கரெக்டா? என்ன எழுதிட்டேன்? PF minus PI அப்படின்னு நான் எழுதிட்டேன். which is equal to PF எனக்கு இன்னும் யாரும் வேல்யூ சொல்லல. என்ன சொல்ல போறீங்க சார்? 1 V cos theta I. ஓகேவா? 1 வந்துட்டு V cos theta I அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே ஃபைனல் வெலாசிட்டி தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? மைனஸ் P FX I cap அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு இது மட்டும் எடுக்கிறேன். மைனஸ் என்னடா ஆன்சர் டெலீட் பண்றீங்க டக்குன்னு? வாட் ஹேப்பன்? 1 வந்துட்டு V cos theta அப்படி சொல்றாங்க. சரி, ஓகே. 1 வந்துட்டு V cos thetaவா? சரி, இது வந்து 60 degrees. ஓகே, அது 60 degrees வச்சுக்கோ. சரி, நான் அப்படியே சம் போட்டுட்டே இருக்கேன். நீ பண்ணது கரெக்டா இல்லையா அப்படின்னு நீ கூட பார்த்துக்கோ. இது ஓகேவா? இது கிளியரா? ஏன் இது வந்துச்சு அப்படின்றது புரியுதா? ஏன் வந்து நெகட்டிவ் சைன் போட்டிருக்கேன் அப்படின்றது புரியுதா? ரெண்டுத்துக்குமே ஏன் நெகட்டிவ் சைன் போட்டிருக்கேன் அப்படின்றது புரியுதா? ரொம்ப திக்கா இருக்கோ, தெரியலையோ? ஏன்னா இங்க பாரு, ஒன்று வந்து லெஃப்ட் சைடை பார்த்துருக்கு. ஓகேவா? ஒன்று லெஃப்ட் சைடை பார்த்துருக்கு, விச் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இன்னொன்று கீழே பார்த்துருக்கு, விச் இஸ் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். ஸோ ரெண்டுமே நான் வந்து நெகட்டிவ் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ணும். மைனஸ் வாட் சார்? மைனஸ் PI பண்ணும். PIக்கு வந்துட்டு என்னடா? PI வந்துட்டு என்ன டைரக்ஷன்ல இருக்குடா? பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இருக்கு. கரெக்டா? ஸோ நான் வந்துட்டு PIX I cap இதை பாசிட்டிவாகவே வச்சுக்கிறேன். அப்புறமா PIY என்ன டைரக்ஷன்ல இருக்கு? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, which is negative. so minus PIY J cap வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? இல்ல ஏதாச்சும் வந்து புரியாம இருக்கா? ஏதாச்சும் வந்து சார் நீங்க என்னமோ பண்ணிருக்கீங்க எனக்கு என்னன்னே புரியல அப்படின்னு இருக்கா? அப்படிலாம் இல்லைல்ல. அப்படிலாம் இல்லைல்ல. இப்போ I cap காமனா வெளில எடுறா. ஓகேவா? I cap காமனா வெளில எடுக்கிறேன். ஆர் நெகட்டிவ் I cap காமனா வெளில எடுறா. நெகட்டிவ் I cap காமனா வெளியேடு. எடுத்தா இங்க என்ன இருக்கும்? இருக்குமா? அப்புறமா இங்க இருந்து என்ன இருக்கும்? இது நெகட்டிவ் ஆயிடும், இது பாசிட்டிவ் ஆயிடும். நீ நெகட்டிவ் I cap தான் வெளில எடுத்திருக்க. அப்போ வந்துட்டு உனக்கு இங்க பாசிட்டிவ் தான் இருக்கும். கரெக்டா? இது வரைக்கும் புரியுதா? என்ன பண்ணி சாரிடா, நம்ம போர்டை மறைச்சிட்டு எழுதுறேன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் கிளியரா? எஸ். மைனஸ் இங்க வந்துட்டு J காமனா வெளில எடு. J காமனா வெளியே எடுத்தா வாட் யூ ஹேவ்? மைனஸ் J வெளியே இருக்கா? அப்படின்னா உள்ள வந்துட்டு PFY இருக்குமா? அதாவது மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம், அதோட Y காம்பனன்ட், அதான் வந்து PFYனா அர்த்தம், வேற எதுவும் இல்லை. ரொம்ப பயப்படாது. அப்புறமா மைனஸ் J வெளில இருந்துச்சு, அப்போ இங்க பிளஸ் PIY இருக்குமா? பிளஸ் இருக்குமா மைனஸ் இருக்குமா? யார் யோசிச்சு சொல்ல போறா? இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்புறமா மைனஸ் வெளில வருதுன்னா you'll have a minus தானே inside, because உனக்கு வந்து உள்ள வந்து என்ன வரணும்? உள்ள வந்து உனக்கு பிளஸ் வரணும். so you'll have a minus inside. கரெக்டா? மைனஸ் PIY அப்படின்னு இருக்கும். இது வரைக்கும் கிளியராடா? நெகட்டிவ் சைன் போட மறந்துட்டேன் சார், அதான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே, பக்கா பக்கா, நோ இஷ்யூஸ். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ என்னடா ஆகும்? now what happens? what is the next step? PFY யும் PIY யும் ஈக்குவலடா.
PFYயும் PIYயும் ஈக்குவலா இல்லையா? யார் எனக்கு சொல்ல போறீங்க? PFYயும் PIYயும் ஈக்குவலா? கிளியர், ஓகேவா? இப்போ யோசி, PFYயும் PIYயும் ஈக்குவலா இல்லையா? Are they equal or not? Who is going to answer? PFYயும் PIYயும் ஈக்குவலா இல்லையா? ஈக்குவல் சார், வெரி குட். அப்போ வந்துட்டு போச்சா? ஜீரோவா? முடிஞ்சா? அந்த டேர்மே போச்சு. மீதி வந்துட்டு இது ரெண்டு தான் இருக்கு. என்ன இருக்கு? PFX இருக்கு, PIX இருக்கு. கரெக்டா? PFX இங்க இருக்கு, PIX அங்க இருக்கு. ரெண்டும் அப்படிதான் இருக்கு. ரெண்டும் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. both are in the opposite directions. ஓகேவா? சும்மா நீ நோட் மட்டும் பண்ணிக்கோ. அது ரெண்டும் வந்துட்டு ஆட் தான் ஆகுது. Yes, what is happening? Both of them are getting added. அப்போ PFX plus PIX பண்ணா எனக்கு என்னடா கிடைக்க போகுது? What am I gonna get? PFX plus PIX பண்ணா நல்லா யோசிச்சு எனக்கு பதில் சொல்லு. What will I get? தெரியலையா? தெரியலையா? ஈக்குவல் ஓகேடா. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆகும்? 2 times ஆஃப் ஒரே வேல்யூ கிடைக்கும். கரெக்ட். ஈக்குவல்ன்றதுனால -i into 2 times ஆஃப் PIX அப்படின்னா எனக்கு கிடைச்சிடும். சரியா? ஓகே தானே? அது கிளியரா? இது கிளியரா? I cap into 2 PIX அப்படின்னு கிடைக்கும். எஸ், which is equal to minus MVI. கரெக்டா? மைனஸ் MVI அது டபுள். எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்போ இங்க வந்துட்டு PIயும் PIX equals PFX. Yes, PIX equals PFX, which is what? இதுக்கு வேல்யூ யார் சொல்ல போறா? கமான், இதுக்கு வேல்யூ யார் சொல்ல போறா? இதுக்கு என்னடா வேல்யூ? PIX equals PFX is what? Is what? Is equal to PI cos theta. என்னது? PI cos theta. கரெக்டா? இதுவும் ஈக்குவல். இது வந்துட்டு PIX வந்து ஈக்குவல்ஸ் டு PI cos theta. இது நீங்களே சொல்லியிருப்பீங்க. கரெக்டா? ஸோ PI cos theta ஈக்குவேட் பண்ணிக்குவா. கிளியர் சார்? சூப்பர் 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 ஆகண்ணா. which is equal to MV by 2. கரெக்டா? என்னது? which is equal to MV by 2. ஆமாம் தானே? PI ஓட இது மாடுலஸ் வந்து MV, அப்புறமா cos theta வந்து 1/2. ஸோ MV by 2 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. எஸ், ஷுர், சூப்பர். எந்த டவுட்டும் வரக்கூடாதா? இப்போ இம்பல்ஸ் இம்பார்ட்டட் ஆன் த வால். என்னது? இம்பல்ஸ் வந்துட்டு இது வேற கலர் எழுதும். impulse equals change in momentum. அப்போ மொமெண்டம் எவ்வளோடா சேஞ்ச் ஆயிருக்கு? யாரால எனக்கு ஆன்சர் கொடுக்க முடியும்? மொமெண்டம் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குது? How much has the momentum changed? எப்படிடா கண்டுபிடிப்பீங்க சேஞ்ச்? எப்படி MV எனக்கு சொல்லு. இங்க வந்துட்டு MV by 2 இருக்கு. எங்க இருந்து உனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் MV அப்படின்னு கிடைச்சது? லெட் மீ நோ. கமான். இதையும் அடுத்து இங்க இருந்து MV நீ எப்படி வந்த அப்படின்றத சொல்லு. டைப் இட் அவுட். கமான் கமான் கமான், டக்குன்னு.
ஏடா ஆன்சரே காணும். எப்படிடா mv/2 இருக்கு? என்னது mv/2 இருக்கு? என்னடா எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? ஏடா mv/2 சொல்றீங்க? டேய் வாட் இஸ் திஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சேஞ்ச் இன் மொமெண்டமோட வேல்யூ. கரெக்டா? என்னது? இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சேஞ்ச் இன் மொமெண்டமோட வேல்யூ. எஸ். அப்பனா உனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் வெக்டார் வந்துட்டுதுடா. இதுல இருந்து நீ வந்துட்டு அப்படியே மாடுலஸ் எடுத்தீங்கன்னா உனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டமோட ஆக்சுவல் வேல்யூ கிடைச்சிட போதா? ஆமாம் தானே? நீ இந்த ஸ்டெப்ல இருந்து இங்க MVIன்னு வரத்துக்கு தான் வந்துட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் mv/2 அப்படின்னு வரும்டான்னு. ஸோ நீ PIXக்கு பதிலாக என்னது PIXக்கு பதிலாக mv/2 அப்படின்னு போடுவேன். இங்க என்ன இருக்கும்? I கேப் இருக்கும், அப்புறம் இன்டூ ஒரு 2 இருக்கும், மைனஸ் இருக்கும். இந்த 2 கேன்சல் ஆயிரும், உனக்கு மைனஸ் I கேப் MVன்னு வரும். இதுதான் ஆன்சரு. இதுல இருந்து நீ என்ன கண்டுபிடிக்கணும்? இம்பல்ஸ் எவ்வளோ, அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டமோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். MVI தான் வெக்டார். அதுல இருந்து நீ மாடுலஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லடா, இங்க பாருடா, சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ். இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும் அப்படின்றத நீங்க யாருமே சொல்லனா எனக்கு ஒண்ணுமே புரியல. வாட் ஆர் யூ கைஸ் லிசனிங்? இந்த மெத்தட் புரியலையா? இல்லனா உனக்கு இது புரிஞ்சுதா இல்லையா? இது வரைக்கும் புரிஞ்சுதா இல்லையா? someone tell me, இது வரைக்கும் புரிஞ்சுதா இல்லையா? இல்ல சார் எனக்கு இந்த மெத்தடே வேணாம் சார், வேற மெத்தட் வேணும் சார் அப்படின்னா சொல்லு. வெறும் வெக்டார்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் இன் மொமெண்டமுக்கு தான் இது கண்டுபிடிச்சிருவோம். இதுக்கு நீ வெறுமனா மாடுலஸ் எடுத்தீங்கன்னா உனக்கு MV ஆன்சரா வந்துட போகுது. எஸ் எஸ் இளமதி, அது கரெக்டா? ஓகேவா? ஆனா எங்க இருந்து நான் சேஞ்ச் இன் மொமெண்டம் MV ஆன்சர் வந்துச்சுன்னு கேட்டா யாருமே ஆன்சர் சொல்ல மாட்டீங்க. இப்போ கிளியரா? ஒன்றும் இல்லை, இதுக்கு மாடுலஸ் எடுத்திருக்க அவ்வளவுதான். சரியா? ஓகே. இதுங்க பாரு, இது இம்பல்ஸ் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். இதுக்கு வந்து ப்ரூஃப் தெரியுமா எல்லாருக்கும்? நியூட்டன் செகண்ட் லால ஆரம்பி. செகண்ட் லா என்னது? நெட் ஃபோர்ஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வச்சுக்கோ, அதை ரீஅரேஞ்ச் பண்ணு. ஓகேவா? நெட் ஃபோர்ஸ் இன்டூ ∆T அப்படின்னு வந்துருது. இப்போ டெஃபினிஷன் படி the product of net force and time interval என்னது? அதுதான் டெஃபினிஷன் ஆஃப் இம்பல்ஸ். ஒரு ஷார்ட் டைம் இன்டர்வல்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா Fnet இன்டூ ∆T தான் நமக்கு வந்து டைம் இன்டர்வல். ஐ மீன் சின்ன டைம் இன்டர்வல் ஆக்ட் ஆனா அதான் வந்து இம்பல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். கரெக்டா? இப்போ நீ வந்து டைரக்டா அந்த டெஃபினிஷன் ஆஃப் இம்பல்ஸை கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடும். இதுக்கு பதிலாக வந்துட்டு நீ இம்பல்ஸை சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு என்ன வருது பாரு? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல்ஸ் இம்பல்ஸ். புரிஞ்சுதா? தெரியும் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். தெரியும்னா ஓகே, தெரியல ஏதாச்சும் டவுட் இருக்கு, இன்னும் வந்து லெசன் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோ, அவ்வளோதான். இப்போ அடுத்த சம்டா. இந்த சம் இது அதுக்கு மேலே ஈஸி சம். இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க, நான் அடுத்த சம் போயிடுறேன். A body of mass m h normally with a rigid wall with velocity v and bounces back with the same velocity. The impulse experienced by the body is. ஓகே, இப்போதான் தெரியும்னு சொன்னீங்க, இதுக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. அப்படின்னா இப்போதான் தெரியும்னு சொன்னீங்க, ஸோ இதுக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் கால்குலேட் பண்ணும். இம்பல்ஸ்னா என்ன கால்குலேட் பண்ணும்? சேஞ்ச் இன் மொமெண்டம். which is equal to எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் மொமெண்டம் என்னடா? ஒரு ஆப்ஜெக்டோட மொமெண்டம் வந்து மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. அப்புறமா சேஞ்ச் கால்குலேட் பண்ணனும்னா சப்ட்ராக்ட் பண்ணும். இப்போ என்ன மைனஸ் இன்னொரு MVன்னு போட்டு 0ன்னு ஆன்சர் எழுதிரவா? அதான் கரெக்டா? இன்னொரு மைனஸ்னு போட்டு ஆன்சர் 0ன்னு எழுதிரவா? அதான் கரெக்டா? இல்ல இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா அது பட்டுட்டு திரும்ப வருது. அப்போ வெலாசிட்டி இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவா இருக்கும். கரெக்டா? அப்போ இப்படி போட போற. ஸோ யூல் கெட் MV plus MV 2 times of MV அப்படின்னு வந்துரும்டா. புரிஞ்சா? ஆன்சர் ஈஸியா? இன்சம் கிளியரா? அடுத்த சம் போயிடலாமா? வா. ஓகே, அடுத்த சம் பாரு. 0.5 kg ball. வெரி குட் வெரி குட் வினோதினி, சூப்பரா. அடுத்த சம் இந்த சம் பாரு. A 5 kg ball moving with the speed of 12 meters per second strikes a hard wall at an angle of 30 degrees with the wall. It is reflected with the same speed at the same angle. If the ball is in contact with the wall for 0.25 seconds, the average force acting on the wall is. என்னது? The average force acting on the wall கேக்குறாங்க. கண்டுபிடிச்சலாமா? அதே கான்செப்ட் தான், அதே சம் தான் கிட்டத்தட்ட. It is almost the same sum, just slightly different. ஓகேவா? கண்டுபிடிங்க. இப்போ நான் ஒரு சிம்பிளான மேட்டர் சொல்றேன்.
காம்பனன்ஸ் ஆஃப் மொமெண்டம் parallel to the wall வந்துட்டு ஒரே டைரக்ஷன்ல இருக்கும் கரெக்டா என்னது காம்பனன்ஸ் ஆஃப் த மொமெண்டம் parallel to the wall will be in the same direction அதுவே வந்து காம்பனன்ஸ் ஆஃப் த மொமெண்டம் perpendicular to the wall will be in opposite directions இது முதல்ல தெரியுதா இது வந்து ஆப்வியஸான விஷயமா ஃபர்ஸ்ட் சம் போய் பார்க்கலாமா இங்க பாரு நான் என்ன சொன்னேன் காம்பனன்ஸ் ஆஃப் மொமெண்டம் parallel to the wall will be in the same direction பாரு வாலுக்கு பேரலா இருக்க ரெண்டு காம்பனன்ட்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு வாலுக்கு பர்பெண்டிகுலரா இருக்க ரெண்டு காம்பனன்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு இது கிளியரா இது இந்த மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஷன் வர சம் எல்லாத்துக்குமே இது உண்மைடா சரியா சோ நல்லா பாத்துக்கோ இது வந்து ஜெனரலைஸ் பண்ணிடலாம் இது வந்து நீ வந்து ஒரு வாட்டியும் இப்படி போட வேணாம் இதை நீ வந்து ஜெனரலைஸ் பண்ணிடலாம் கிளாஸ் முடியறதுக்குள்ள வில் டூ தட் டோன்ட் வரி ஆனா கிளாஸை ஃபுல்லா கவனி நோட்ஸ் எடுத்துட்டே பாரு கொஸ்டின்லாம் எழுதி ஆன்சர்லாம் எழுது அது இல்லாம பண்ணினா வேஸ்ட் ஓகேவா அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன தெரியுமா வரும் சேஞ்ச் இன் மொமெண்டம் வில் பி 2mv sin theta இது எப்படி வந்துச்சுன்னு யாருக்கா டவுட் இருக்கா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா டவுட் இல்ல சார் இது எனக்கு எப்படி வந்துச்சு தெரியும் சார் அப்படின்னா இத பாரு இம்பல்ஸ் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னது 2mv sin theta ஓகேவா சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னது 2mv sin theta இப்போ f மட்டும் ஒரு பக்கம் வெச்சுக்கோ மீதி 2mv sin theta divided by t போடு உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகே what will happen you will get the answer you don't have to worry at all டேய் பசங்களா என்னடா டேய் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கடா சும்மா உட்கார்ந்து என்ன what is happening இது புரிஞ்சுதா புரியலையா ஓகேவா ஈஸியா இல்லையா ப்ராப்ளம் போடிங்களா இல்லையா நோ சார் என்னடா வினோதினி why are you saying no வேற எதுக்காச்சும் நோ சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் இது கிளியரா இதை நீ போட்டுருவியா will you solve this or not explanation try பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓகேமா பண்ணு சேஞ்ச் இன் மொமெண்டம் ஏன் வந்துட்டு 2mv sin theta வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா பார்த்தலாமா பார்த்துடலாமா ஆக்சுவலா போன கேஸ்லயே பார்த்துட்டோம்ல இங்க என்னடா வந்துச்சு சேஞ்ச் இன் மொமெண்டம் 2pix ன்னு வந்திருக்கா என்ன வந்திருக்கு 2pix ன்னு வந்திருக்கா which is what is it the same as 2mv sin theta கரெக்ட்டா இல்லையா depends on where theta is கரெக்ட்டா depends on where theta is இந்த சம் பாத்தீனா இந்த சம் பாத்தீனா உனக்கு ஆங்கிள் வந்து இப்படி இருக்கு இந்த ஆங்கிள் தான் 30 degrees சோ அதே கான்செப்ட் தான் நீ திரும்ப வந்து ரிசால்வ் பண்ணுவ எஸ் சார் சால்வ் பண்றோம் சைலண்ட் டெவலப் 24 நியூட்டன்ஸ் is absolutely right ஓகேவா 24 நியூட்டன்ஸ் is absolutely right ஓகேவா அதுக்கு எப்படி வந்தோம் அப்படின்றது புரிஞ்சா இந்த வெக்டர்ஸ் யாராச்சும் வந்துட்டு குட் பாய்ஸ் இருக்கீங்கன்னா இதை ஆல்ரெடி ரிசால்வ் பண்ணியிருப்பீங்கடா you would have resolved this already கரெக்டா ரிசால்வ் பண்ணியிருப்பியா ரிசால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஹோம்ஒர்க்காக அனுப்பி விட்ரு ஓகேவா இந்த 2mv sin theta எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு அனுப்பி விட்ரு எஸ் சார் புரிஞ்சிருச்சாமா அஃப்ரா எம் அஸ்வின் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு கிளியரா 2mv sin theta வந்துருச்சா எல்லாம் ஓகேவா ஓகே சார் ஓகே அடுத்து போயிடலாம்டா வா இந்த சம் பாரு body of mass 3 kg hits a wall at an angle of 60 degrees and returns at the same angle the impact time was 0.2 seconds அப்போ ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க என்னது இம்பாக்ட் டைம் வந்து 0.2 seconds அப்போ வந்து ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க கண்டுபிடிச்சிருவீங்களா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா அதேதான் சேம் டு சேம் What is the answer? Sir, that mobile power off, sir, I will continue from now onwards. Don't worry, Puki, no issues. Oh, Pungudi. Okay, sorry, ma. நான் வந்து கொஞ்சம் ஃப்ளோவில் பூக்கின்னு படிச்சிட்டேன் பூங்குடி நோ இஷ்யூஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ பார்த்து முடிச்சிருங்க அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் சரி ஓகே இது இந்த சம் ஆன்சர் என்னடா கண்டுபிடிச்சிட்டிங்களாடா
உங்களுக்கு இஃப் இன் கேஸ் அஃப்ரா எம் அஸ்வின் உங்களுக்கு வந்துட்டு இந்த 2mv sin theta கான்செப்ட் வந்து புரியல, இல்லை சார் எனக்கு எப்படி 2mv sin theta வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா அதையும். ஷால் ஐ எக்ஸ்பிளைன் தட் டூ? ஓகேடா, இங்கே பார், உனக்கு வந்துட்டு நான் செவுற மாதிரி காட்டாம உனக்கு நான் வந்துட்டு இது மாதிரி காட்டுறேன். இப்படி ஒரு வால் இருக்கு, இங்கே வந்துட்டு யூஆர் கெட்டிங் ஒரு இது என்னது ஒரு பார்ட்டிகல் வந்து இப்படி பவுன்ஸ் ஆகி போகுது. இப்படி இடிச்சுட்டு இப்படி போகுது, சரியா? இது நார்மல், வேற கலர், இது நார்மல், சரியா? இந்த ஆங்கிள் தீட்டா, ஓகேவா? இது வந்து மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி 1ன்னு வச்சுக்கோ, இது வந்து மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி 2ன்னு வச்சுக்கோ, சரியா? வச்சாச்சா? இப்போ ரிசால்வ் பண்ண ஆரம்பி. என்னது ரிசால்வ் பண்ண ஆரம்பிக்க போறேன். ரிசால்வ் பண்ணிடலாமா? எங்க ரெசல்யூஷன். ஓகே, லெட்ஸ் கோ. ஹவு டு யூ ரிசால்வ் இட்? இப்படி ஒரு வெக்டர், இப்படி ஒரு வெக்டர் and then இப்படி ஒரு வெக்டர். அகைன் இதை ரிசால்வ் பண்ணோம்னா இப்படி ஒரு வெக்டர், இது எங்க வேணா போடலாம்டா, அண்ட் அகைன் இப்படி ஒரு வெக்டர், சரியா? இதை நீ இப்படி ரிசால்வ் பண்ணா ஒன்று தான், இங்கே ரிசால்வ் பண்ணா ஒன்று தான், எல்லாம் ஃப்ரீ வெக்டர். ஸோ உனக்கு எங்கே ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியும், நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஓகேவா? இப்போ இதுக்கெல்லாம் பேர் எழுதிடலாமா? எஸ், இது mv1 sin தீட்டாவா? ஓகேவா? இது என்னது? இது mv1 sin தீட்டாவா? எப்படி சார் இது mv1 sin தீட்டா அப்படின்னு கேட்குறேன்னா டோன்ட் வரி, அதுக்கும் ஆன்சர் இருக்கு, ஓகேவா? என்னது டோன்ட் வரி, அதுக்கும் வந்து ஆன்சர் இருக்கு. அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண, எந்த லைனை? அதே கலர்ல ப்ளூல எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். எஸ், ப்ளூல எக்ஸ்டெண்ட் பண்ணிடு. இப்போ இந்த ஆங்கிள் உனக்கு தீட்டா அப்படின்னு தெரிஞ்சிடும், கரெக்டா? இந்த ஆங்கிள் வந்து உனக்கு இந்த ஆங்கிள் வந்து உனக்கு தீட்டான்னு தெரிஞ்சிடும், கரெக்டா? இப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா உனக்கு அகைன் இதுவாயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? எஸ், இப்போ வந்து இட் இஸ் கிளியர்ல. இது mv1 sin தீட்டா, இது என்னது? mv1 cos தீட்டா இருக்குமா? எஸ், கிளியரா? இப்போ அதே மாதிரி இது தீட்டான்னு வச்சுக்கோ, தென் திஸ் இஸ் ஆல்சோ தீட்டா, கரெக்டா? என்னது? தென் திஸ் இஸ் ஆல்சோ தீட்டா, கரெக்டா? இதுவும் தீட்டா தான். அப்போ இங்க வந்துட்டு இது mv2 cos தீட்டாவும் வருமா? வரும். இந்த இப்படி வருது, இது என்ன வரும்டா? இஃப் திஸ் இஸ் தீட்டா, இது வந்துட்டு mv2 cos தீட்டானா இந்த வெக்டர் என்ன வரும்? எஸ், ரெசல்யூஷன் எல்லாம் புரிஞ்சுச்சாடா? ரெண்டு வெக்டார் தான், அதை ரெண்டாவது சால்வ் பண்ணியிருக்கோம். இதுல ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் ஒன்றும் இல்லை. இதுல ஆனால் v1 ஈக்குவல்ஸ் v2, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. என்னது? v1 ஈக்குவல்ஸ் v2, அதாவது இந்த வியும் இந்த வியும் ஒன்று தான், சரியா? ஏன்னா வெலாசிட்டி மாறாம தான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், வெலாசிட்டி மாறாம தான் போகுது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாமா? அதே மாதிரி சேஞ்ச் இன் மொமெண்டம் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாமா? எப்படி பண்ணுவோம்? How do we calculate the momentum? Change in momentum. X component change ஆகல, கரெக்டா? என்னது? X component change ஆகல, Y component தான் சேஞ்ச் ஆகுது, கரெக்டா? ஸோ நான் வந்துட்டு mv2 sin theta which is this minus mv1 sin theta பண்ணவா? எஸ், அது மட்டும் தானே மாறி இருக்கு, பண்ணிடவா? ஆனா mv1 sin theta நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, அந்த சம்ல பண்ணா அதே தான். அதனால உனக்கு வந்து இது வந்து நெகட்டிவா வரப்போகுது. வந்துச்சுன்னா இது ரெண்டுமே ஆட் ஆயிட்டு what are you gonna get? vv ஈக்குவல் தான் சொல்லியாச்சு, அப்படின்னா உனக்கு 2mv sin theta வந்துடும். புரிஞ்சா? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஏன் 2mv sin theta வருது அப்படின்றது கிளியரா?
சார் ஆப்ஷன் ஏ பார்த்து தான்டா இருக்கேன் இது கிளியரா? நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் வருதான்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். இஸ் திஸ் கிளியர்? ஷைலின் டெப்ரா ஏ ஆன்சர் சொல்லியிருக்காங்க. 150√3 நியூட்டன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனா இவங்க இருக்கீங்களா இல்லையா? யாரு? whoever asked the question, மிஸ் அஃப்ரா எம் அஸ்வின். புரிஞ்சுதாடா? 2mv sin θ எப்படி வந்துச்சுன்னு இப்போ புரிஞ்சுதா? எக்ஸ் காம்பனண்ட் மாறவே இல்லை, ரெண்டுமே வந்து mv cos θ தான் இருக்கு. ஆனா y காம்பனண்ட் தான் மாறுது. எப்படி சார் மாறுது? y காம்பனண்ட் பாரு, ஃபர்ஸ்ட் வந்து கீழே நோக்கி இருந்துச்சு, அப்புறமா ரிஃப்ளெக்ட் ஆனே மேலே நோக்கி போயிடுச்சு y காம்பனண்ட். அதாவது இப்படி வந்தது, இப்போ இப்படி மேலே போகுது. அப்படின்னா என்னாச்சு? y காம்பனண்ட் தான் மாறி இருக்கு. அது எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணா நமக்கு 2mv sin θ வருது. புரிஞ்சுதா? கிளியர், சூப்பர். அப்போ நீ 2mv sin θ மட்டும் போட்டினா உனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னன்ற வரும்? 60√3/2 அப்படின்னு வரும். இந்த கேஸ்ல என்ன வரும்? 60√3/2 அப்படின்னு வரும். சரியா? which is what? ₹30√3 வச்சுக்கோ. இப்போ இதை வந்து இம்பாக்ட் டைமால டிவைட் பண்ணுவோம், which is what? 0.2 seconds. பண்ணினா 150√3 வந்துருச்சா? அவ்வளவுதான்டா. ஓகேவா? சேஞ்ச் இன் மொமெண்டம் நீ கண்டுபிடிச்சிட்ட இம்பாக்ட் டைமால டிவைட் பண்ற. ஏன் இம்பாக்ட் டைமால டிவைட் பண்ற? ஏன்னா வந்துட்டு F∇T ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். இதுதான் வந்துட்டு நம்ம ப்ரூஃப்ல பார்த்தோம். அப்போ உனக்கு F மட்டும் வேணும்னா என்ன பண்ணும்? சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அந்த ∇T தான் நீ வந்து இங்க போட்டிருக்க 0.2 செகண்ட்ஸ் போட்டினா உனக்கு ஆன்சர் வந்துருச்சு. புரிஞ்சுதா? கிளியரா? சார், ஐ எம் தியாகு, ஐ எம் ஹேவிங் ப்ராப்ளம் இன் அதர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், ஐ வாஸ் கோயிங் 144p. டோன்ட் வரிடா, அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஆனால் சம்மை மட்டும் சார்ஜ் போட்டு பார்த்துரு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. அடுத்த சம், an object. ஓகே, யார் ஆன்சர் சொல்ல போறா? கிளியர், சூப்பர். இதுக்கு யார் ஆன்சர் சொல்ல போறா? an object flying in air with velocity, இது suddenly breaks into two pieces whose masses are in the ratio 1:5. the smaller mass flies off with the velocity. டேய், இதுல ஃபர்ஸ்ட் நீ நோட்டீஸ் பண்றது என்னடா? நான் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்றேன்? ஓ மை காட், டாபிக் மாறிச்சா இல்லையா? has the topic changed or not? யார் அதை வந்து ரியலைஸ் பண்ணீங்க? சார், டாபிக் மாறுது சார். டாபிக் மாறிடுச்சுன்னா இது என்ன டாபிக்னு நீ நினைக்கிற? சொல்லு பார்ப்போம். What topic do you think this is? டேய், இந்த சம் முதல்ல எந்த டாபிக்ல இருந்து வருதுன்னு சொல்லுங்கடா, அதுவாச்சும் தெரியணும். நல்லா யோசிச்சு பாரு. மாஸ் கொடுக்குறான், வெலாசிட்டி கொடுக்குறான், என்ன பண்ணலாம்? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்டா. சரியா? இது வரைக்கும் சேஞ்ச் இன் மொமெண்டம், இம்பல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மொமெண்டம் கன்சர்வ் ஆகிறதுக்கு வந்துட்டோம். என்னது? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்க்கு வந்துட்டோம். புரியுதா? எதுக்கு வந்துட்டோம்? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்க்கு வந்துட்டோம். இப்போ இந்த சம் இப்போ சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாமா? ஷால் வி ட்ரை டு சால்வ் திஸ் சம்? ஒரு சில பேர் போட்டுட்டு தான் இருப்பீங்க, போடுங்க, டோன்ட் வரி. யூ கைஸ் டேக் யுவர் ஓன் ஸ்வீட் டைம்டா. லைவ்ல வந்து வில் ஸ்பெண்ட் சம் டைம், நோ இஷ்யூஸ். ஆனால் நான் என்னடா சொன்னேன்? 50 பேர் வரணும்னு சொன்னேன்டா. 6 பேர் இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? 12 பேர் இருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். நவ் who is going to give me the answer for this sum? ஓகேடா. சரிடா, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் படி mv ஈக்குவல்ஸ் m1v1 plus m2v2 டா. ஓகேவா? ஏன்னா டோட்டல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு. அதனால mv ஈக்குவல்ஸ் m1v1 plus m2v2. ஓகேவா? இப்போ நீ m1 என்ன கொடுத்துருக்காங்க? You don't know the actual masses, but you know the ratios. So ratios வச்சு போடு. என்ன பண்ண போற? ரேஷியோஸ் வச்சு போட போற. போடலாமா? ஓகே, உனக்கு வந்து இந்த மாஸ் தெரியாதுடா. இதை வந்து நீ 6ன்னு எடுத்துக்கோ, 6Kன்னு எடுத்துக்கோ, சம் நம்பர். ஓகேவா? ஏன் 6ன்னு எடுக்கிறேன்? ஏன்னா அந்த பக்கம் வந்துட்டு 5 and 1 பிரிக்க போறேன் மாசஸ். என்ன பண்ண போறேன்? 5 and 1 பிரிக்க போறேன் மாசஸ். அதனால 6Kன்னு எடுத்துக்கிட்டேன். இன்டூ இந்த வெக்டார் போட போறேன். இந்த வெக்டார் 20i கேப் பிளஸ் 25j கேப் மைனஸ் 12k கேப்.
போட்டனா ஈக்குவல்ஸ் m1 m1க்கு பதிலா என்னடா எடுக்கலாம் what do we take for m1 5 1ன்னு பிரிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு நான் வந்து 1 எடுத்துக்கிறேன் செகண்ட் இது ஸ்மாலர் மாஸோட வெலாசிட்டி தான் கொடுத்துருக்கான் ஸோ நான் வந்துட்டு இப்போ நான் வந்து இதை வந்துட்டு வெறும் கேன்னு எடுக்கிறேன்னா இங்கே ஸ்மாலர் மாஸோட வெலாசிட்டி தான் இங்கே கொடுத்துருக்கான் ஸோ அதை தான் நான் இங்கே போட போகிறேன் 100 i cap plus 35 j cap plus 8 k cap அப்புறமா லார்ஜர் பீஸ் இது என்ன பண்ண போறோம் பிளஸ் m2 வந்துட்டு என்னடா 5k இருக்க போகுது கரெக்டா என்னது 5k இருக்க போகுது ஏன்னா 5:1 அப்படின்ற ரேஷியோல பிரிஞ்சிருக்கு அதனால 5k இருக்க போகுது இன்டூ இந்த வெக்டார் தான் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் இந்த வெக்டார் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இதை ஜஸ்ட் நான் வந்து v2 வெக்டார் அப்படின்னு போட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த சம சால்வ் பண்ணிடுவீங்களாடா A option correct 4i plus 23j minus 16k yes that is the correct answer very good correct சரியா answer is correct sir one doubt momentum and linear momentum are different இல்லடா கண்ணா ஆனா linear momentum is more specific linear momentumனா வந்து ஒரு straight line ஆக்ட் ஆகிற momentum மட்டும் தான் அப்படினு சொல்லிரோம் சரியா there is a slight difference but in general they are not different சரியா புரியுதா ஓகே என்சம் போட்டுருவீங்களாடா சார் ஜேஇ அட்வான்ஸ் நீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுமா அஃப்கோர்ஸ் தா அஃப்கோர்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் நீட்டுக்கு ஹெல்ப் தான் பண்ணும் நீ மொமெண்டம் வெறும் மொமெண்டம்னு சொல்லும்போது நீ வந்துட்டு ஆங்குலர் மொமெண்டம் கூட சொல்லலாம் கரெக்டா இட் மைட் பி ஆங்குலர் மொமெண்டம் ஆல்சோ ஆனால் லீனியர் மொமெண்டம் நீ சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிறத மட்டும் சொல்கிற மாதிரி ஆயிடும் ஆனால் ஜென்ரலாக நம்ம வந்துட்டு மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் மொமெண்டம் இஸ் ஜென்ரல் டேர்ம் வேற லீனியர் மொமெண்டம் இஸ் ஸ்பெசிஃபிக் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேற எதுவும் இல்லை சார் காட் இட் சூப்பர் ராக நான் வந்துருச்சா ஓகேவா எல்லாருமே போட்டுருவீங்களா இல்லை சால்வ் பண்ணி காட்டணுமா யாருக்காச்சும் நெக்ஸ்ட் சம் போகலாமா இந்த சம்லாம் ஈஸி தான் நீங்களே போட்டுடலாம் எஸ் ஆன்சர் வந்துச்சு சூப்பர் 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 ராகண்ணா மேம் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன் அன்னெசரியா பட் வெரி குட்ரா இருந்தாலும் சூப்பர் பக்கா என்ன பண்ண 5 அதே மாதிரியே வருதுடா மேம் டைலாக்ஸ்லாம் என் வாயில வருதுடா ஓகே இங்க வர் இதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோடா சரியா என்ன பண்ண போற இதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதிலாம் இன்னொரு பக்கம் கொண்டு போனீங்கன்னா உனக்கு அப்படியே வந்துட்டு யூல் பி ஏபிள் டு சால்வ் இட் ஓகேவா ஆன்சர் வந்துட்டு உனக்கு இதான் கிடைக்கும் 16k தான் கிடைக்கும் பண்ணிடுறீங்களா செய்வீர்களா or if anyone needs the answer just let me know வேற யாருக்காச்சும் பண்ண தெரியல அப்படின்னா சொல்லுங்க இதான் அடுத்த क्वेश्चन ஹாய் மேடம் அடப்பாவி சூப்பரா வெரி குட் பக்கா ஓகே அடுத்த क्वेश्चन என்ன an explosion breaks a rocks into 3 parts in a horizontal plane two of them what happened any problem 1 minute ra டே பாய்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சாரிடா ஒரு சின்ன அப்டேட் மட்டும் கேட்டாங்க கொடுத்துட்டு வந்துட்டேன் ஹாய் குட் ஈவினிங் சரி ஓகேடா இந்த சம் சால்வ் பண்ணலாமா யாருக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சது ஹூ ஆல் ஃபவுண்ட் தி ஆன்சர் கமான் சொல்லுங்க ஈஸி இந்த சம் ஓகேவா சிச்சுவேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாமா சிச்சுவேஷன் வந்து 3 மாசம் ஒரு இது வந்து 3ஆ உடையுது சரியா 3 பார்ட்ஸ்னா ஹாரிசான்டல் பிளேன் 2 of them go off at right angles to each other இது ரெண்டும் வந்து ரைட் ஆங்கிள்ஸ்ல போயிடுச்சுன்னு வெச்சுக்கோ the first part of mass 1 kg moves with the speed of 12 meter per second so இங்க வந்துட்டு 1 kg mass இருக்கு அது வந்து 12 meters per second அப்படின்ற ஸ்பீட்ல போகுது ரெண்டாவது and the second part of mass 2 kg moves with 8 meters per second ஓகேவா இது வந்துட்டு செகண்ட் மாஸ் இதோட வெயிட் 2 kilograms
இது மூவ் பண்ணுற ஸ்பீடு வந்துட்டு 8 meters per second. அப்புறமா தேர்ட் பார்ட் ஃப்ளைஸ் ஆஃப் வித் 4 meter per second. ஓகேவா, இங்கே போகிறது வந்து 4 meters per second போகுதுன்னா இதோட மாஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அதோட மாஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, நீ இதை பார்த்தோன்னே வந்துட்டு கான்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்ளை பண்ண போகிற அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும். அதுபடி என்னடா P1 plus P2 plus P3 equals 0. ஓகேவா, என்னது P1 plus P2 plus P3 equals 0. ஏன்? ஏன்னா டோட்டல் மொமெண்டம் அப்போ தான் கன்சர்வ்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ P3 என்ன கேட்டிருக்காங்க? தேர்டு பார்ட் தானே கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீ வந்து P3 மட்டும் தனியாக வச்சுக்கோ, ஈக்குவல்ஸ் மைனஸ் ஆஃப் P1 plus P2 அப்படின்னு எழுதிக்கோ. ஓகேவா, என்ன பண்ண போற? P3 ஈக்குவல்ஸ் ஓகே. இது வரைக்கும் கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஹாய் 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 சார், 5 kg தான் ஆன்சர். பி ஆன்சர். எப்படா கண்டுபிடிச்சிங்க? வெரி குட், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். We can take M. We can take M for what? Oh, okay. Mass into velocity ne போட சொல்றீங்களா? P1 P2 னு போடாம. இதுல இங்க வந்துட்டு P1 க்கு நமக்கு வேல்யூ தெரியுமா? P1 வந்துட்டு 12 I cap. P1 வந்துட்டு 12 I cap வச்சுக்கோ. ஏன் சார் 12 I cap? ஏன்னா அது எங்க போயிட்டு இருக்கு பாரு, 12 meter per second போது 1 kg தான். 1 kg நீ மல்டிப்ளை பண்ணிக்கோ. என்னது M into V பண்ணும்போது M வெறும் 1 தான். ஸோ அது மாற போறது இல்லை. அதே கான்செப்ட்ல P2 க்கு வா. P2 வந்துட்டு 16 J cap வருமா? கரெக்டா? P2 என்ன வரும்? 16 J cap வரும். ஏன் சார் 16 வருது? ஏன்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி பண்ண போறோம். ஓகேவா, அப்போ 16 J cap வந்துருது. அடுத்து P3 நமக்கு தெரியாது. என்னது? P3 நமக்கு தெரியாது. P3 எப்படிடா கண்டுபிடிக்கலாம்? P1 தெரியும், P2 தெரியும்னா P3 ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? மைனஸ் ஆஃப் P1 plus P2 தானே போட போறோம். மைனஸ் ஆஃப் P1 என்னது 12 I cap பிளஸ் P2 என்னது 16 J cap. அவ்வளோதான். இது மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆனால் உனக்கு P3 சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சிருச்சு. என்னாச்சு? P3 சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சிருச்சு. அண்ட் ஒன்று நோட்டீஸ் பண்ணு, P3ல I cap J cap ரெண்டுமே இருக்கு. என்ன இருக்கு? P3ல I cap J cap ரெண்டுமே இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் perpendicular to the other two pieces. கரெக்டா? அதனால தான் you're getting some other vector. இப்போ இந்த வெக்டாருக்கு வந்து மாடுலஸ் எடுத்தீங்கன்னா உனக்கு ஆன்சர் கிடைச்சிட போதா? இந்த வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா உனக்கு P3 ஓட வேல்யூ கிடைச்சிரும். அப்புறமா நீ என்ன பண்ணுவ? அதை வந்துட்டு வெறுமனே you just divided by 4. ஓகேவா? ஏன்னா மொமெண்டம் ஈக்குவல்ஸ் மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. உனக்கு வந்து இப்போ மொமெண்டமும் தெரியும், இது வெலாசிட்டியும் தெரியும், நீ மாஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடுற சிம்பிளா? இந்த சமயத்துக்கு மேலே கிளியரா? சர்வேஷ் P1 plus P2 plus P3 0ன்னு வந்துட்டு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணுங்க. நான் வந்து என்னோட லெசன்ல பண்ணியிருக்கேன்டா, போய் பாருடா. சார் ஐ ட்ரைட், ஐ எம் ஆஸ்கிங் வெதர் வி கேன் டேக் M1 M2 M3. இல்லடா, மொமெண்டம் வச்சு தான் போட முடியும். நீ எப்படி வந்துட்டு மொமெண்டம் தான் கன்சர்வ் ஆகுது. டோட்டல் மொமெண்டம் இஸ் வாட் இஸ் கன்சர்வ். அப்போ வந்துட்டு நம்ம மொமெண்டம்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். எஸ், அப்பதான் P1 plus P2 plus P3 equal 0 அப்பதான் வரும். கரெக்டா? மொமெண்டம்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா டோட்டல் மொமெண்டம் தான் கன்சர்வ்டு. எஸ், இஸ் தட் கிளியர்? அடுத்த சம் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், போடுங்க பார்ப்போம். இந்த சம்ல ஒரே ஒரு சின்ன தப்பு இருக்குடா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆனால் நான் சொன்னா நீ கண்டுபிடிச்சிரு. நீ சம்ம சால்வ் பண்ண, அப்புறம் நீ என்கிட்ட கேளு. ஓகேவா? இந்த சம் ஈஸிடா, கமான். போடுறீங்களா இல்லையா? ஐ கைஸ் ட்ரைங் இட் அவுட் ஆர் நாட்? கரெக்டாக உனக்கு வந்துட்டு 3 minutes டைம், 7:58 வரைக்கும் உனக்கு டைம். ஓகேவா? ஆன்சர் கண்டுபிடிக்க. இல்லாட்டி நான் சொல்லிடுவேன். ஓகே, இல்லாட்டி நான் சொல்லிடுவேன்.
Sarvesh Ram, are you still here? Ra? Sarvesh Ram, if you are still here, அதில் டிரைவ் பண்ணுறதுக்கே எதுவுமே இல்லைடா அந்த மொமெண்டம் கொஸ்டினில். உனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியணும். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல்ஸ் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். கரெக்டாக? என்னது? டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல்ஸ் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். கரெக்டாக? இப்போ அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன், இட் இஸ் நாட் ஈவன் அ கொலிஷன். ஸோ எக்ஸ்ப்ளோஷன்னா அந்த பாடி வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்க போகுது. ரெஸ்ட்டில் இருந்து வெடிக்க போகுது. வெடிக்கும் போது 3 பீஸாக போகுது. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறனால அதோட இனிஷியல் மொமெண்டம் நீ என்னன்றா நினைக்கிற? இனிஷியல் மொமெண்டமே 0. ஓகேவா? என்னது? இனிஷியல் மொமெண்டமே 0. அப்போ அது வந்து ஃபைனல் மொமெண்டம்க்கு ஈக்குவலாக தானே இருக்கணும். அதனால தான் P1 + P2 + P3 = 0 வருது. புரிஞ்சுதா சார்? வர சண்டே சம்பவம் மண்டே டெய்லி ப்ராப்ளம் சால்விங் செஷன் இருக்குமா? டேய், வர சண்டே தான் தீபாவளியா? வர சண்டே நான் ஊருக்கு போயிடுவேன்டா. என் ப்ராப்ளம் சால்விங் செஷன் இருக்காது. பிரமிளா மேம் வந்துட்டு இது போகிறாங்க. வாட் இஸ் தட்? மேரத்தான் வைக்கிறாங்க. ஓகேவா? என்னது? பிரமிளா மேம் வந்து மேரத்தான் வைக்கிறாங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு அட்டெண்ட் தட். சரியா? B option, but 16N is coming. Actually, the answer is A option, but you'll get 0.8 meter per second. Okay, another. Actually, the answer is A, and you'll not get 0.08. Instead, you'll get 0.8 meters per second. சரியா? என்ன தப்பா நீங்க பாருங்க. I'll give you some time. Try to figure out where you went wrong. டக்குன்னு. ஓகே சார். ஆமான்றா, ஒரு பர்சன் வந்து ஒரு ரைஃபிள் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ மாஸ் ஆஃப் த பர்சன் அண்ட் ரைஃபிள் டுகெதர் வந்து 100 kg. ஸ்டாண்ட்ஸ் ஆன் அ ஸ்மூத் சர்ஃபேஸ் அண்ட் ஃபயர்ஸ் 10 shots horizontally in 5 seconds. ஓகேவா? ஸோ 10 ஷாட் ஃபயர் பண்றாங்க 5 செகண்ட்ல. ஈச் புல்லட் ஹேஸ் அ மாஸ் ஆஃப் 10 gram with a muzzle velocity of 800 meters per second. The final velocity acquired by the person and the average force exerted on the person are. I thought 0.8, but how 8 Newton? Okay. The answer is 0.8 and 16 Newton. Correct. Okay. 16 Newton. Adanda. Yes. They've given the wrong answer. They've given the wrong option. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. மற்றபடி the sum is totally fine. சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு Shailen is going to give you guys a clue as to what to do. ஓகேவா? Shailen என்ன பண்ண போறாங்க? is going to give you a clue as to what to do. டக்குன்னு Shailen give the best clue. ஆன்சர் தெரியக்கூடாது, ஆனால் நல்ல க்ளூவாக இருக்கணும். so that others can try to figure this out. ஓகேவா? நீ சம்ம நான் போடுறத பார்த்து போட்டினா உனக்கு வேலை செய்யாதுடா. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாரு. வாட் சொல்யூஷன்ஸ் ஆர் யூ கமிங் அப் வித் அண்ட் வேர் யூ வென்ட் ராங் அப்படி யோசிச்சாதான் வந்துட்டு யூ கேன் சால்வ் இட். சரியா? ஸோ ட்ரை பண்ணு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேக் யுவர் டைம் அண்ட் ட்ரை இட். ஹாய் லக்ஷ்மி, வெல்கம் டு த கிளாஸ். பசங்களா போட்டு தானடா இருக்கீங்க? உங்களுக்கு டைம் கொடுத்து தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே, Shailen க்ளூ கொடுக்கலையா? ஓகே, மேபி Shailen சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த சம்மர் ரொம்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க போல. சரிடா, நானே போட்டுருவா. அதுக்கும் எஸ்ஆர் நான் சொல்ல மாட்டீங்கடா. நியாயம் பண்றீங்கடா. ஒரு சாட் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவன் அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனிபாடி டாக் டு மீ. யாருடா அது? ஓகே, பிளாக் பண்ணுறேன்டா. பசங்களா, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓ, என் அக்கௌண்ட்லேருந்து பிளாக் பண்ணால் போக மாட்டேன். இரு நான் போயிட்டு இந்த அக்கௌண்ட்லேருந்து என் பேர் என்னடா, வேதாந்து அக்கௌண்ட்லேருந்து நான் பிளாக். சார், கேன் யூ சால்வ்? எஸ்டா கண்ணா, ஐல் சால்வ்டா, டோன்ட் வரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ ஆனால் என்ன பண்ண ட்ரை பண்ணன்னு எனக்கு சொல்லு, அப்புறம் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, யூ டெல் மீ வாட் யூ ட்ரைட், ஹவு யூ ட்ரை டு சால்வ் திஸ் சம். எனக்கு அட்லீஸ்ட் ஒன்றும் நீ சம்மெல்லாம் போட வேணாம், ஆன்சர்லாம் எழுத வேணாம். சார், ஐ ட்ரை டு டூ திஸ் அப்படின்னு மட்டும் நீ சொல்லு. ஓகே, சரி, ஓகே, ஹீஸ் ட்ரைட் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹெல்ப் யூ அவுட்.
ஹாய் சார் க்ளூ மட்டும் கொடுங்க, நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறோம். அப்படியா சொல்கிற க்ளூ கொடுத்தா நீ பண்ணிடுவியா? ஷாரா? வேறு மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் திஸ் சேனல் சார். ஹாட் ட்ரெயின்ஸ் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறா. எவ்ரி சப்ஸ்கிரைபர் மேட்டர்ஸ். ஹாட் ட்ரெயின்ஸ் இப்போ தான் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது செஞ்சு. நல்லா தான் வீடியோஸ் போடுவோம், நீ மற்ற பசங்கிட்ட கேட்டு பார்க்கலாம். வி போஸ்ட் டீசென்ட் வீடியோஸ். ஓகேடா, இப்போ சரி நான் போடவா? ஃபர்ஸ்ட் மாஸ் ஆஃப் த பர்சன் பிளஸ் ரைஃபிள் ஈக்குவல்ஸ் என்னது? 100 kilograms. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்கடா? வாட் எல்ஸ் ஹேவ் தே given? நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் 10 புல்லட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. அப்புறம் மாஸ் ஆஃப் ஈச் புல்லட் வந்துட்டு 10 grams. மாஸ் ஆஃப் ஈச் புல்லட் ஈக்குவல்ஸ் 10 grams, 10 shots horizontally in 5 seconds. இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது 10 grams இருக்கா, இதை வந்து நம்ம வந்துட்டு கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணிடலாமா? கேஜி கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்? 0.01 kilograms. கரெக்டா? ஏன்னா கிராம் வந்துட்டு யூ டிவைடட் பை 1000. ஸோ 1 2 3 பிளேஸஸ் முன்னாடி போயிடுச்சு. 0.01 kilograms உனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் என்னடா? வெலாசிட்டி ஆஃப் ஈச் புல்லட் வாட் ஹேவ் யூ given? 800 meters per second. கரெக்டா? இப்போ சம் போட்டவங்கலாம் எனக்கு வந்துட்டு யூஸ் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகே சூப்பர், நல்ல க்ளூ. டாபிக்கே கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான். அவங்களுக்கு அவ்வளோ க்ளூ இது சொல்லல. ஒரே ஒரு நிமிஷம்டா, கால் வருது. ஹலோ, அத்தை கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அத்தை நான் கால் பண்ணவா? சரி ஓகே, வெரி குட். ஓகே, அப்புறமா டைம் ஃபார் 10 shots. வேற என்ன கொடுத்துருக்காங்க? டைம் கொடுத்துருக்காங்க. t equals 5 seconds. ஓகே, திஸ் இஸ் ஆல் வி ஹாவ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்களோ, ஜஸ்ட் டூ திஸ் ஒன் திங். இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுனீங்களா? இதுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு எடுத்து எழுதுனீங்களா? இல்ல அப்படியே ரேண்டமா ஏதோ கிக் வச்சிருக்கீங்களா? சரி ஓகே. இப்போ ஒரு கன்னை வச்சு இப்படி சுடுறாங்கன்னா என்னடா ஆகும்? ரீகாயில் ஆகும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இப்படி ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல நின்று சுடுறாங்க. அப்போ சுடும் போது உனக்கு ரீகாயில் அவன் ஜர்க் ஆக மாட்டான். அவன் வந்து ஹார்ட் சர்ஃபேஸ்ல நிக்கல, ஸ்டாண்டிங் ஆன் ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இப்படியே வந்துட்டு இப்படி 3 வாக்கில் அப்படியே பின்னாடி போற மாதிரி ஹில் கோ பிஹைண்ட். சரியா? அந்த கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியரா? அப்போ ஒரு ஷாட்டுக்கு என்னது? ஒரு ஷாட்டுக்கு மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் வச்சுக்கோ. என்னது? மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் ஈக்குவல்ஸ் நெகட்டிவ் ஆஃப் மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட். அவ்வளவுதான். இதுதான் வந்து கன்சர்வேஷன் லா. சரியா? என்னது? மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் ஈக்குவல்ஸ் நெகட்டிவ் ஆஃப் மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட். ஏன்னா புல்லட் அப்படி போகுது, பர்சன் பின்னாடி போறான். ஸோ ஒன்று நீ இது நெகட்டிவ்னு எடுக்கணும், இல்லை அதை நெகட்டிவ்னு எடுக்கணும். சரியா? கரெக்டா? அப்போ ஒரு ஷாட்டுக்கு ரீகாயில் வெலாசிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமா? என்னது? ஒரு ஷாட்டுக்கு ரீகாயில் வெலாசிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிப்ப? ரீகாயில் வெலாசிட்டின்றது என்னது? வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் தான். ஓகேவா? என்னது? வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் தான். இப்போ இங்க இருந்தாச்சும் நீ போடு பார்ப்போம். ரீகாயில் வெலாசிட்டி ஒரு ஷாட்டுக்கு என்ன அப்படின்றத நீ கண்டுபிடி பார்ப்போம். எஸ் சார், எழுதியிருக்கேன். கரெக்ட் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட்செல்ஃப் ஐடென்டிஃபைங் தி டேட்டா. இஃப் நாட் ஹவ் ஆன்சர் வில் கம். எஸ் டா கண்ணா, எஸ். சரியா? இல்லடா, ஒரு சம் பீப்புள் they don't write down what is given and all. They'll just start solving. அதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ். ஆனால் டாப்பர்லாம் வந்துட்டு will follow all the best practices, which is writing down what all you have first and then starting from there நீ வந்துட்டு கன்சர்வேஷன்ல அப்ளை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு பண்ற. இப்போ பண்ணிட்டியா? இது பண்ணிட்டியா? இப்போ எனக்கு வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் ஒரு ஷாட்டுக்கு எவ்வளோ வந்து அந்த பர்சன் பின்னாடி போவாங்க அப்படின்றத யாரா கண்டுபிடிச்சா? Did you guys find it? ஈஸி தானே? போட்டுடலாம்ல. என்ன வரும்? மைனஸ் எம்
velocity of the bullet divided by velocity of the mass of the person, which is equal to 0.01 into 800 divided by அவன் எவ்வளோ 100 கிலோ இருக்கான் 100 போட்டுக்கோ. அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். 0.08 meters per second. கரெக்டாடா? Is this clear? இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்கும்? யாருக்கும் டவுட் இல்லையா? இப்போ 10 ஷாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 10 பண்ண அவ்வளோதான். அதனால தான் வந்து 0.8 நியூட்டன் கரெக்ட் ஆன்சர். 0.8 மீட்டர் பர் செகண்ட் கரெக்ட் ஆன்சர். இப்போ இது கண்டுபிடிச்சியா? இங்க இருந்து ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க இருந்து ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். கரெக்டா? ஏன்னா இம்பல்ஸ் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் டைமால் டிவைட் பண்ணால் நமக்கு ஃபோர்ஸ் கிடைச்சிரும். உனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ அப்படின்றத உன்னால் கண்டுபிடிச்சிட முடியுமா? கேன் யூ ஃபைண்ட் வாட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ்? எஸ், யாரால கண்டுபிடிக்க முடியும்? சார் ஆசிலேஷன் எடுங்க, நான் எடுக்கிறேன்டா. முதல்ல இது எடுத்ததுக்கு மேலே ஆன்சர் சொல்லுங்கடா. எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்கடா. வாட் இஸ் தி ஆன்சர்? இப்போ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த பர்சன் ரைஃபிள் சிஸ்டம் என்ன? சரிடா, எனக்கு சொல்லுடா, இது மட்டும் சொல்றா. சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி கால்குலேட் பண்ணுவார்? ஹவு வில் யூ கால்குலேட் த சேஞ்ச் இன் மொமெண்டம்? ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன மொமெண்டம் இருந்துச்சு? அது எக்ஸ்ப்ளோஷனுக்கு முன்னாடி தே ஹேவ் ஜீரோ மொமெண்டம். கரெக்டா? என்னது? எக்ஸ்ப்ளோஷன் முன்னாடி he has zero momentum, ஆர் அந்த 3 பார்ட்டிகல்ஸ் have zero momentum. எக்ஸ்ப்ளோஷன் அப்புறம் அதனால அந்த மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கு. அதே மாதிரி இந்த பர்சன் நவுர் ஆடுறதுக்கு முன்னாடி he had zero momentum. கரெக்டா? So whatever momentum he has gained right now is all the momentum that has changed. ஜீரோல இருந்து அவன் மொமெண்டம் கெயின் பண்ணியிருக்கான். கரெக்டா? என்னது? அவன் ஜீரோல இருந்து மொமெண்டம் கெயின் பண்ணியிருக்கான். அவன் எவ்வளவு மொமெண்டம் கெயின் பண்ணியிருப்பான் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. மாஸ் இன்டூ வெலாசிட்டி, அவ்வளவுதான். அவன் மாஸ் என்ன? 100 கிராம். என்னது? அவன் மாஸ் என்ன? 100 கிலோகிராம். இன்டூ அவன் வெலாசிட்டி என்னடா? வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சோம் இங்க? .8 கண்டுபிடிச்சோம். அவ்வளவுதான். மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன வருது? வந்துச்சா? சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்துச்சா? இதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை என்ன பண்ணாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்? டைம் பண்ணணும். டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 5 seconds. கரெக்டா? இல்ல 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 இரு 416 நியூட்டன் தான் ஆன்சர். புரிஞ்சிருச்சாடா? கிளியர் ஆயிடுச்சாடா? எல்லாருக்கும் ஈஸி ஆயிடுச்சாடா? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஏன் 18 ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? 0.08 வந்துட்டு ஒரு புல்லட்னால அவன் கெயின் பண்ற வெலாசிட்டிடா. ஓகேவா? திரும்ப நல்லா கவனி. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க? இங்க வந்துட்டு MVP ஈக்குவல்ஸ் இதுன்னு இருந்துச்சு. இங்க வந்துட்டு VP ஆர் வெலாசிட்டி ஆஃப் த பர்சன். ஓகேவா? என்னது? வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் ஈக்குவல்ஸ் இந்த வேல்யூன்னு வந்துருச்சு. இந்த வேல்யூ வந்துட்டு 0.08 மீட்டர்ஸ் பர் செகண்ட் கிடைச்சது. இஸ் ஃபார் 1 புல்லட். கரெக்டா? இஸ் ஃபார் வாட்? 1 புல்லட். அதுவே அவன் 10 புல்லட் சுட்டிருக்கான். அப்போ 0.08 இன்டூ 10 பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு வந்துட்டு 0.8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ 0.8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் தான் அவன் கெயின் பண்ணியிருக்க வெலாசிட்டி. ஃபர்ஸ்ட் அவனோட வெலாசிட்டி என்ன? 0. ஸோ அவனுக்கு மொமெண்டமே இல்லை. ஸோ மொமெண்டமே இல்லாமல் அவன் வந்துட்டு இப்போ மொமெண்டம் கெயின் பண்ணியிருக்கான். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன அப்படின்னு பார்த்தா அவன் கெயின் பண்ண மொமெண்டம் அப்படியே எழுத வேண்டியதான். 100 kilograms இன்டூ 0.8ன்னு போகிறான். பண்ணால் அவனுக்கு வந்துட்டு 80 தான் அவனோட மொமெண்டம். ஓகேவா? 80 தான் சேஞ்ச் இன் மொமெண்டம். மொமெண்டமோட யூனிட் என்ன? எனக்கு டக்குன்னு சொல்லுங்க.
Who is going to tell me the unit of momentum? Mass times velocity. அப்பனா kg meter per second. Okay, என்னது kg meter per second. அது இன்னொரு by time பண்ற 5 seconds னு. So kg meter per second square வந்துருச்சு. அதான் வந்து நியூட்டன் யூனிட்டும் வந்துருச்சு. புரியுதா? எல்லாமே மேட்ச் ஆகுதா? எல்லாமே செட் ஆகுதா? எந்த டவுட்டுமே இல்லையா? ஆர் டவுட் இருக்கா? சார் ஏதாவது புரியல சார் அப்படின்னா சொல்லு. கிளியர் தானே? மற்றவங்க புரியலன்னா நீ சொல்லு, நான் திரும்ப இங்கே வரேன், அதுக்குள்ளே அடுத்த சம் காட்டிடுறேன். ஸோ தட் மற்றவங்களும் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த சமயம் எனக்கு ஆன்சர் டக்குன்னு சொல்லணும். இந்த சமயம் எனக்கு ஆன்சர் டக்குன்னு சொல்லணும். யார் சொல்ல போறா பார்க்கலாம். வெரி ஈஸி இட் இஸ். இந்த சமயம் ஆன்சர் சொல்றதுக்குள்ள வேற யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா இதை பார்த்துட்டு இருங்க. இல்லை ஏதாவது டவுட் இருக்காடா? எல்லாம் புரிஞ்சிருச்சாடா? அதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இதுதான் வந்து என்னது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இது போடும்போது தான் வந்துட்டு இது வச்சு தான் நம்மளால இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியுது. ஓகேவா? புரிஞ்சுதா? கிளியரா? டி வினோதினி டின்னு சொல்லியிருக்கீங்க, விச் இஸ் த ரைட் ஆன்சர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான்டா, சரியா? ஆனால் ஏன் போட்டேன்னா இட் இஸ் கம் இன் 2 different years வித் 2 different wordings. அதனால சரி ஓகே நீங்கள் நோட் பண்ணிக்குவீங்க அப்படின்ட்டு போட்டேன். இங்கே பாரு, இதில் என்ன எழுதியிருக்கு? அதான் அதே கொஸ்டின், வேர்டிங்ஸ் மட்டும் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல். சரியா? அடுத்து ஓகே, இந்த கொஸ்டின் யார் சால்வ் பண்றா பார்க்கலாம். ஒரு 1 kg ஸ்டேஷனரி பாம் இருக்கு. இஸ் எக்ஸ்ப்ளோர்ட் இன்டு 3 parts having mass 1, 1 and 3 respectively. Parts having same mass move in perpendicular direction with velocity 30 meter per second. Then the velocity of the bigger part would be. அதே கொஸ்டின் ரா, கம் ஆன். டேய் ஆமாண்டா, அதான்டா பண்ணியிருக்கோம். இங்க பாரு, n equals 10 பண்ணியிருக்கோம். அதுதான் இங்க பண்ணியிருக்கோம். இங்க இன்டூ 10 பண்ணியிருக்கேன் பார். சார் n இங்க பார், இது வந்து ஒரு வெலாசிட்டி. இங்க பாருடா, இது வந்து என்னது வெயிட், இது வந்துட்டு மாஸ் ஆஃப் தட் பர்சன். ஓகேவா? இது வெலாசிட்டி ஆஃப் தட் பர்சன், இது மாஸ் ஆஃப் த புல்லட், இது வெலாசிட்டி ஆஃப் த புல்லட். ஓகேவா? ஸோ அந்த புல்லட் எவ்வளோ வேகமாக முன்னாடி போதோ அதுக்கேற்ற மாதிரி அவன் கொஞ்சோண்டு பின்னாடி வருவான். சரியா? நீ புல்லட்டோட வெலாசிட்டி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறையா இருக்கும். என்ன இருக்கும்? புல்லட்டோட வெலாசிட்டி பார், எவ்வளோ இருக்கு பார், 800 இருக்கு, 800 meters per second இருக்கு. ஆனா அதனால அவன் மேல எவ்வளவு வெலாசிட்டி இம்பாக்ட் பண்ண முடியுது? அந்த புல்லட் முன்னாடி போறதுனால அவன் மேல ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அதனால அவனால எவ்வளவு வெலாசிட்டி அவனால இம்பாக்ட் பண்ண முடியுது? வெறும் 0.08 meters per second தான். புரியுதா? அங்கதான் அந்த மாஸ் வெலாசிட்டி டிஃபரன்ஸ் வந்து இஸ் கமிங் இன்டு ப்ளே. அதுதான் வந்து மொமெண்டம் கன்சர்வ் ஆகுது. அதை வச்சுதான் நீ இதை போட்டே இருக்க. ஸோ ஒரு புல்லட்டுக்கு வந்து 0.08 ஸ்பீடு கிடைக்குதுன்னா 10 புல்லட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு தான் நீ பார்த்து போட்டிருக்க. புரிஞ்சுதா? இந்த சம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நான் இந்த சம்டா, டே இந்த சம் கமான், அதே கான்செப்ட், சேம் கான்செப்ட், சேம் சம். யூ கேன் சால்வ் திஸ்ல. Isn't this easy? This is supposed to be easy. Come on, you can do it. I know for a fact that everyone here can do it. ஸோ பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை எப்படி போடணும்னு வேற பார்த்துட்டோம். ஸோ நீ வரியே பண்ண வேணாம், ஜாலியாக போடலாம். என்னடா பண்ணும், என்ன பண்ணும்? அந்த ரேஷியோஸ் வச்சும் நான் உனக்கு ஒரு சம் போட்டு காட்டிட்டேன். கரெக்டா? இந்த சம் கூட ரேஷியோ வச்சிருடா. இங்க பார், ரேஷியோஸ் ஒருவேளை வந்தா எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் உனக்கு பண்ணி காட்டிட்டேன். அப்புறமா இப்படி இருந்து இப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்னு நான் உனக்கு பண்ணி காட்டிட்டேன். ரெண்டும் சேர்த்து உனக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன். நீ போடுறியா? நீ போட்டுருவியா? If this is the type of way, இதெல்லாம் முன்னாடி வந்த question, 2001 questions. This is very old. இல்லடா எங்க பாரு, இவ்வளோ ஈஸியாலாம் வராது. இப்போ வந்து ஸ்டார்டிங்கு சரி கான்செப்ட்ஸ் புரியணுன்றதுக்காக ரிலேட்டிவ்லி ஈஸியர் ப்ராப்ளம்ஸ் விச் ஆல்சோ ஹேவ் சம் கான்செப்ட் இன் தம், அதுதான் நான் கொண்டு வரேன். ஓகேவா? நான் என்ன கொண்டு வரேன்? ரிலேட்டிவ்லி ஈஸி ப்ராப்ளம்ஸ் விச் ஆர் ஆல்சோ கான்செப்ட் ஹெவி. கரெக்டா? டே எடுக்கிறேன்டா, ஆசிலேஷன் சத்தியமாக எடுக்கிறேன்டா. டோன்ட் வரிடா. ஓகேவா? நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். டோன்ட் வரி. கொஞ்சம் டைம் மட்டும் கொடு. உனக்கு எப்படியுமே 12th போர்ஷன்ஸ் வரைக்குமே நான் நவம்பருக்குள்ளே முடிச்சிருவேன். சரியா? ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு எடுக்கிறேன்.
எனக்கு இப்போவே நான் போடுற கிளாஸஸ்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைடா. இன்றைக்கெலாம் வந்துட்டு ஒரு வீடியோ வரும். வாட் இஸ் தட் வீடியோ? ஒர்க் எனர்ஜி பவரோட ஒன் ஷாட் வரும். அந்த வீடியோலாம் ஐம் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். ஒர்க் பிகாஸ் தேர் ஆஸ்கிங் மீ சார் யூ டூ திஸ். ஸோ அதெல்லாம் சொல்லாமல் தெரியல. பட் ஐல் பி வெரி ஆனஸ்ட். சரியா? பிகாஸ் ஒன்லி பிகாஸ் தேர் ஆஸ்கிங் மீ யூ ஹேவ் டு டூ திஸ் ஐம் டூயிங் இட். இல்லாட்டி எனக்கு பொறுமையாக உட்காந்து லெசன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போக பிடிக்கும். அது வரைக்கும் அப்படி போயிட்டு இருந்தப்போ இட் வாஸ் டிஃப்ரெண்ட். நவ் ஐ ஃபீல் லைக் அதனால தான் நான் இங்கே வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால தான் ப்ராப்ளம் சால்விங் இவ்வளோ நேரம் ஆகுது. இல்லைனா நான் டக்குன்னு ஆன்சர் எழுதிட்டு போயிடுவேன். ஓகேவா? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியே கொடுக்காம நான் வந்து இதுக்கு ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கரெக்டாக? ஒன் ஷாட்டில் இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் கவரே பண்ணியிருக்க மாட்டோம். அதனால தான் எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆகுது. ஓகேவா? இப்போ டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் எக்ஸ்ப்ளோஷன் ஈக்குவல்ஸ் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன். அதே கான்செப்ட். ஓகேவா? என்னது? அதே கான்செப்ட். அப்போ டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் என்ன? சும்மா ரெஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். ஸோ 0 ஈக்குவல்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்டா? இது டோட்டல் 5 எடுத்துட்டேன். ஸோ ஒரு இதோட மாஸ் வந்து m/5 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு மாஸ் 5 ஆல் டிவைட் ஆகி. ஓகேவா? கரெக்டா? இப்போ அதே இது பிளஸ் ரெண்டுமே சேம் மாஸ் இருக்கு பார்ட்ஸா. அது ரெண்டுமே பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் மூவ் ஆகுது. அதை நான் i cap j capனு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா velocity 30 மீட்டர் per செகண்ட் அதோட மூவ் ஆகுதான். என்னவா? 30 மீட்டர் per செகண்டோட மூவ் ஆகுதான். ஸோ அதையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கவா? ப்ளஸ் ஓகேவா? இதுதானே? கரெக்டு தானே? 30 into 3/5. ஏன் 30 into 3/5? ஏன்னா 30 தான் அதோட வெலாசிட்டி அண்ட் மாஸ் வந்துட்டு 3/5m இருக்கும். கரெக்டா? இது வந்து 1/5m, இது ஒரு 1/5m, இது வந்து 3/5m இருக்கும். எஸ், 30 into 3/5m அப்படின்னு இருக்கும். இருடா, parts having the same mass. ஓகே, அப்பனா இது 30 இல்லை. சாரி, மை பேட். இதோட வெலாசிட்டி தான்டா 13 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதோட வெலாசிட்டி 13 கொடுக்கல. உனக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கும் தான் வெலாசிட்டி வந்து 13 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதோட வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. பிகர் பார்ட்டோட வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் அதை வந்து வீணே எடுத்துக்கவா? இதை நான் வந்து v3ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதை வந்து v3 வெக்டர்னு போடுறேன். என்ன சார் இங்கே வெக்டார் சிம்பிளை காணும், இங்கே வெக்டார் சிம்பிளை காணும், அங்கே மட்டும் வெக்டார் சிம்பிள் வந்திருக்கு அப்படின்ற டவுட் யாருக்காச்சும் வந்துச்சுன்னா, இதில் பாரு i cap j cap இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி வெக்டர். அங்கே வந்துட்டு வெறும் v3 தான் எழுதுறோம். அங்கே வந்துட்டு k cap வராது. ஏன் k cap வராது? ஏன்னா இட் இஸ் நாட் பர்பெண்டிகுலர். கரெக்டா? என்னது? இட் இஸ் நாட் பர்பெண்டிகுலர். ஸோ அது வேற ஏதோ ஒரு வெக்டர் வரப்போகுது. அது என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். புரிஞ்சா? அப்போ 3/5m v3 மட்டும் ஒரு சைடு வச்சுக்கூடா. என்ன பண்ண போற? 3/5m v3 மட்டும் ஒரு சைடு வச்சுக்க போறேன். Equals, what will you get? Minus m/5 times ஓகேவா? இது வரைக்கும் கிளியராடா? இஸ் திஸ் கிளியர் till now? சார் விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே டென்ஷன் ஆகல. சாரி. ஓகே, வா. இது வரைக்கும் புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ரெண்டுமே நெகட்டிவ் ஆகும். இந்த பக்கம் போகும்போது அதில் நெகட்டிவ் m/5 நான் வெளில எடுத்துட்டு உள்ள வந்துட்டு என்ன எழுதணுமோ அதை எழுதிட்டேன். கரெக்டா? உள்ள என்ன எழுதணுமோ அதை எழுதிட்டேன். இப்போ வெறும் v3 மட்டும் எனக்கு வேணும்டா. எனக்கு என்ன வேணும்? வெறும் v3 மட்டும் வேணும். இதை கேன்சல் பண்ணி போட்டுரு. எம்மும் கேன்சல் ஆயிருமா? எஸ், ஆப்வியஸ்லி எம்மும் கேன்சல் ஆயிரும். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போட்டுரு. அப்போ v3 வெக்டார் ஈக்குவல்ஸ் என்னடா வரும்? v1 i cap by 3 plus v2 j cap by 3 தானே வரும். இப்போ உனக்கு v1ம் v2ம் கொடுத்துட்டாங்களா? சாரிடா, இது மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும்.
ஓகே இப்போ உனக்கு v1 v2 ரெண்டுமே கொடுத்துட்டாங்க ரெண்டும் ஈக்குவல் டு வாட்னு சொல்லியிருக்காங்க 30 meters per second சொல்லியிருக்காங்க அதை எடுத்துகிட்டு போய் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு v3 வெக்டாருக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா v1 ஈக்குவல் டு v2 தான் சார் எஸ் சார் 30 தான் போடுங்க அப்படியே -30 i cap -30 j cap divided by 3 அடி 10 -10 i cap -10 j cap அப்படின்னு வருதுடா அப்பனா அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு சொல்லுங்க -i cap -j cap ரெண்டுமே மைனஸ் இருந்துச்சுன்னா which quadrant is it in? It is in the third quadrant. ஓகேவா என்னது it is in the third quadrant. ஒன்று வந்துட்டு இப்படி இருக்கு இன்னொன்று இப்படி இருக்கு ஒன்று மட்டும் வந்துட்டு மூணாவது குவாட்ரண்ட்ல இருக்கு அதே தான் அந்த சமயம் இதே மாதிரி தான் வரைஞ்சிடணும் நீ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கரெக்டா எஸ் சூப்பர் இதெல்லாம் சூப்பர்லாம் இல்லை இதெல்லாம் வந்து ஜென்ரல் நாலேஜ் சும்மா தெரியணும் நீ அதை பிசிக்கலாக யோசிக்கணுன்றக்கா நான் சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இப்போ இதுக்கு யாரா மாடுலஸ் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்ல போறா இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சு யார் எனக்கு சொல்ல போறா 10 தான் இருக்கு 10 ஸ்கொயர்னு வரும் அப்படின்னா 2 10 ஸ்கொயர் வரும் ஒரு 10 ஸ்கொயர் தூக்கி வெளில போடு 2 மட்டும் உள்ளே வச்சுக்கோ 10√2 ஆன்சர் வரும் அவ்வளோதான் வந்துச்சா 10√2 ஆன்சர் வந்துருச்சு பக்காவா புரிஞ்சா இது புரியலன்னா யாரும் சொல்லிடாதீங்கடா நான் வந்து வாழ்க்கையே வெறுத்துருவேன் இந்த வெக்டாருக்கு வெறுமனே மாடுலஸ் எடுத்துருக்கோம் மாடுலஸ்னா என்ன எக்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் காம்பனன்ட் ஸ்கொயருக்கு ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட் போடணும் ஸோ 10 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட்னு இருக்கும் 10 ஸ்கொயர் 2 வாட்டி இருக்கும் ஸோ 10 ஸ்கொயர் இன்ட்டு 2 அப்படின்னு எழுதிட்டு 10 மட்டும் வெளில கொண்டு வந்துடலாம் ஓகேவா 10 மட்டும் வெளில கொண்டு வந்துடலாம் ரூட் அவுட்டு ஸோ 10√2 வந்துடும் அதுதான் ஆன்சர் புரிந்ததா ஈஸியா Now let's move on to the next sum. A mass of 1 kg is thrown up with a velocity of 100 meters per second. அப்புறம் after 5 seconds it explodes into 2 parts. இது வரைக்கும் பாரு இது வரைக்கும் என்ன இது வரைக்கும் என்ன ஆயிட்டு இருந்துச்சு இது வரைக்கும் வந்துட்டு இனிஷியலா மொமெண்டமே இல்லை இப்போ இனிஷியலாவும் உனக்கு மொமெண்டம் இருக்கு அப்போ சால்வ் பண்ண இந்த சம்ம எஸ் சால்வ் திஸ் சம் ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் இதுவும் அதே சம் தான் ஆனா என்ன ஜீரோக்கு பதிலாக உனக்கு வேற ஏதோ ஒரு வேல்யூ வச்சு அப்புறம் நீ மொமெண்டமே ஈக்குவேட் பண்ண போற ஓகேவா கண்டுபிடிச்சலாமா 1 kg மாச மேல போடுறாங்க வித் வெலாசிட்டி ஆஃப் 100 மீட்டர் per second அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் 5 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு ஸோ 5 செகண்ட்ஸ் கழிச்சு அதோட வெலாசிட்டி என்ன இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணுமா இது வந்து நம்மளோட பேசிக்ஸ்டா வாட்டர் ட்ரிங்க் கரோ சார் ஐல் ட்ரிங்க் முதல்ல இதை யார் சால்வ் பண்றீங்கடா கமான் நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் கழிச்சு என்ன வெலாசிட்டின்னு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் கமான் கைஸ் டேய் நான் தண்ணி குடிக்கிறேன்டா அது மட்டும் உடனே சொல்றீங்கல்ல இருமுனே வாட்டர் குடிங்க சார்னு சொல்றீங்கல்ல அப்போ ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சரும் சொல்லணும்ல எஸ் ஆர் நோ யோசி டக்குன்னு அட்லீஸ்ட் ஆன்சர் உனக்கு சம்ம தெரியும்னா அட்லீஸ்ட் ஆன்சர் ஆச்சு சொல்லிட்டு போ இஃப் யூ கேன் சால்வ் தி சம் அட்லீஸ்ட் டெல் மீ தி ஆன்சர் அண்ட் தென் யூ கோ அவே இல்லையா இல்லைனா வந்துட்டு கேட்குற கேள்விக்கு ஏதாச்சும் யோசிச்சு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லு அப்போ மட்டும்தான் வந்துட்டு யூ கேன் சால்வ் தி சம் அட்லீஸ்ட் இன் த ஃபியூச்சர் ஓகேவா எஸ் இதை வச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெலாசிட்டி கண்டுபிடிங்கடா 5 செகண்டுக்கு அப்புறம் என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிங்கடா யாராச்சும் சொன்னீங்களா எஸ் சூப்பர்ரா வெரி குட்ரா அதே தான்டா v = u+at தான்டா அதிலே வந்துட்டு இது வந்துட்டு ஸ்பெஷல் கேஸ் நம்ம படிச்சிருப்போம் நீ ஸ்பெஷல் கேஸாலாம் படிக்க வேணாம் நீ சும்மா v = u+at எழுதிட்டு அதில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ v = u - gt ஆயிரும் தானாவே ஆயிரும் இதில் உனக்கு என்னடா தெரியும் u - g × t u தெரியுமா u என்ன சொல்லியிருக்காங்க thrown up with a velocity of 100 meter per second ஓகே அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 100 கரெக்டாக என்னது இனிஷியல் வெலாசிட்டி வந்து 100 அப்புறம் மைனஸ் g வந்து 10 எடுத்துக்கோ டைம் என்ன 5 செகண்ட்ஸ் நம்பர் 15 போட்டு 5 செகண்ட்ஸ் 10 × 5 50 ஸோ 100 - 50 பண்ணா உனக்கு 50 meters per second அப்படின்றது கிடைச்சிடும் இது இருந்தது இதுதான் வந்துட்டு அது எக்ஸ்ப்ளோர் ஆகும்போது அது இருக்க வெலாசிட்டி ஸோ எக்ஸ்ப்ளோஷன் அப்போ இருக்க இனிஷியல் வெலாசிட்டி இதுதான் ஓகேவா என்ன சார் ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் அதெல்லாம் குழப்பாது நானே சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன் விடு இங்க பாரு இந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற இந்த கேஸ்ல வந்துட்டு இது ஃபைனல் வெலாசிட்டி ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்துட்டு
உனக்கு 100 கொடுத்துட்டாங்க, அது போயிட்டு திரும்ப வந்துட்டு 5 செகண்ட்ஸ் ஆனோடனே அதோட வெலாசிட்டி என்ன இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அதனால ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ என்ன ஆயிடுச்சு, கேஸ் மாறிடுச்சு, அடுத்த கேஸுக்கு வந்தாச்சு. அடுத்த கேஸ் என்ன, எக்ஸ்ப்ளோஷன் ஆக போகுது. எக்ஸ்ப்ளோஷன் ஆகுதுன்னா உனக்கு மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி அவ்வளோதான் நீ போட போற. என்னது, மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி தான் போட போற. ஸோ 1 kg தான் மாஸ், வெலாசிட்டி வந்து 50 m/s. அப்போனா மொமெண்டம் என்னடா, அப்போனா மொமெண்டம் என்ன, 50 m/s தான். ஸோ இது m/s என்றேன், kg/s தான் மொமெண்டம். ஓகேவா, என்னது மொமெண்டம் என்ன, kg/s தான், which is 50. இந்த 50 எது கூட ஈக்குவலா இருக்கும், அதெல்லாம் உடஞ்சு போனோடனே எவ்வளவு மொமெண்டம் இருக்கோ அது கூட ஈக்குவலா இருக்கும். எத்தனை பார்ட்டோட பிரியுது, 2 பார்ட்டா பிரியுது. ஒரு பார்ட்டோட மாஸ் 400 கிராம், comes down with the velocity of 25 m/s. the velocity of the other part is, ஓகேவா. இப்ப பாரு, ஒன்னு 400 கிராம்னா இன்னொன்னு உனக்கு 600 கிராம்னு தெரிஞ்சிடணும். ஓகேவா, எஸ், அது ஆப்வியஸ் தானே. ஆமா தானே, அது ஆப்வியஸ் தானே. இப்போ 400 கிராம்ஸா கிலோகிராம்ஸா மாத்துனா எவ்வளோ கிலோகிராம்ஸ், 400 grams in kilograms is, what is the answer? அது ஈஸி கொஸ்டினா கேட்குறேன்டா, நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு. சி ஆப்ஷன் சார், சி ஆப்ஷன் இஸ் 100 m/s, which is the correct answer. சூப்பர், வெரி குட். ஓகேவா, which is very good. ஓகேடா, நானே சொல்லிடுறேன்டா போங்கடா. 400 கிராம்ஸ்னா 0.4 0.4 kilograms. ஓகேவா, இன்டூ அது என்ன வெலாசிட்டியில் போதான், வெலாசிட்டி வந்து 25 m/s plus what else will you have, the velocity of the other part வந்து கேட்குறாங்க, which is 0.6 into அதான் தெரியாது x. ஓகேவா, இப்போ இது போட்டினா உனக்கு ஆன்சர் வந்துடும். 0.4 into 25, 25 into 4 is 100. 100ல் நீ ஒரு இடம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 10 வரும், ப்ளஸ் 0.6x. கரெக்டா, ஆமாம் தானே, 25 into 4 100, அதான் கரெக்டாக. இப்போ 40, அதான் 100ஆ இல்லையடா, ஏதோ தப்பு பண்ணிட்டேனா. சாரிடா, இங்க இரு இங்க பாரு, one part of mass 400 grams comes down with a velocity of 25 m/s. Another comes down with the velocity, so because it is coming down, I think the velocity is going to be negative. Another கீழே வரதுனால velocity is going to be negative. ஏன் சார், ஏன்னா இங்க பாரு கீழே ஆக்சலரேஷன் இருக்கு, அது நெகட்டிவ் தான் எடுத்திருக்கோம், கீழே வெலாசிட்டி இருக்கு, அதையும் நம்ம வந்து நெகட்டிவ் தான் எடுக்க போறோம். அப்போ இது -10 ஆயிரும், அப்போ இந்த பக்கம் வரும்போது 60 ஆயிரும். 60/0.6 தான் உனக்கு வரும், which is 6/600. 6/600 அடிச்சினா 100 வரும், அதான் ஆன்சர். ஓகேவா, எஸ், இஸ் தட் அண்டர்ஸ்டுட் சார்? மைனஸ், எஸ் 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 டாக்கனா, எஸ். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். A shell in flight explodes into 4 unequal parts. Which of the following is conserved? ஆன்சர் ஆல்ரெடி தெரியணும்டா. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து வெறும் கைனடிக் எனர்ஜி தான் இருக்கும், உடஞ்சதுக்கு அப்புறம் நவுறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும். ஆனால் அதெல்லாம் கன்சர்வ் ஆகுமா? will it be conserved? No, it will not be conserved. வெறும் மொமெண்டம் மட்டும் தான் கன்சர்வ்டாக இருக்கும். ஓகேவா, என்ன இருக்கும், மொமெண்டம் மட்டும் தான் கன்சர்வ்டாக இருக்கும். எஸ் சார், கிளியர் சார். ஓகேவா, அடுத்து. A man fires a bullet of mass 200 grams at a speed of 5 m/s. The gun is of 1 kg mass. By what velocity the gun rebounds backwards? அவ்வளோதான்டா. என்ன பண்ண போற? 0.2 into 5. சிம்பிளா 5 into 0.2 வந்துட்டு 1 வரும், அவ்வளோ சிம்பிளா. ஈஸியா. ஒரே ஒரு குட்டி விஷயம் என்னன்னா, இந்த வெலாசிட்டி ஆஃப் த கன் இருக்குல்ல, இது மட்டும் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா அது வந்து பின்னாடி போகுது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு உனக்கு -1 வரும். ஓகேவா, என்னது -1 வரும், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். இந்த சிம்பிள் ஆன்சா. இப்போ இது போட பாடி ஆஃப் மாஸ் 5 kg explodes at rest into 3 fragments with masses in the ratio 1:1:3. The fragments with equal mass fly in mutually perpendicular direction with the speed of same question. Ala idu 21 meters per second.
இல்லை, ஸ்பீடு மட்டும் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு 30 m/s இருக்குது, அங்கே வந்து 21 m/s இருக்குது. பட் இஸ் த சேம் கேல்குலேஷன். எனக்கு டக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். டக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதிலேருந்து ஆன்சர் ரெடியூஸ் பண்ண முடியுதா பார்க்கலாமாடா? இதிலேருந்து ரெடியூஸ் பண்ண முடியுதா பார்க்கலாமா? அப்படியே பண்ணிடுவீங்களா? இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, ஓகே, கண்டுபிடிச்சு சொல்லுங்கடா. கடைசி கொஸ்டின் லைவாக இங்கேயே சால்வ் பண்ணிட்டு தான் போகிறோம். பண்ணிடு தயவு செஞ்சு. திஸ் இஸ் ஈவன் ஈஸியர். வை இஸ் திஸ் ஈஸியர்? ஏன்னா 5 kg தான் இப்படி பிரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இது 1 kg 1 kg 3 kg நீ அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ திஸ் சம் இஸ் ஈவன் ஈஸியர். பண்ணு கமான். ஈஸி. இது இன்னும் ஈஸியான சம். அதில் 2 வந்துட்டு 21 m/s தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீ மீதி கண்டுபிடிக்க போகிறதே கொஞ்சோண்டு தான். ரொம்ப ஈஸியான சம் இது. பண்ணிட்டீங்களாடா? சார், should we need to take approximate value based on option we can move? இல்லைடா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சம் போடும்போதே நீ அப்ராக்சிமேட் பண்ணாத. சம் போடும்போது இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே வரணும்னு உனக்கு தெரியும். எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் இஃப் தே ஹேவ் ரவுண்டட் அப் ஆர் ஆப்ஷன் ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நீ அப்போ பண்ணிக்கோ. ஓகேவா? மற்றபடி சும்மா நீயே டோன்ட் டூ தட். எஸ், இப்போ நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீ இது கண்டுபிடிப்ப. வாட் வில் யூ ஃபைண்ட்? ஃபஸ்ட்டு வந்துட்டு யூ வில் ஃபைண்ட் த மொதல் 2 மாசோட மொமெண்டம் கண்டுபிடிப்பேன். கரெக்டா? அதாவது ஃபஸ்ட்டு 2 மாசோட மொமெண்டம் கண்டுபிடிப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா அந்த மொமெண்டம் வந்துட்டு இந்த 3rd மாசோட மொமெண்டம்க்கு யூ வில் ரிசால்வ் இட் such that அந்த 3rd மாசோட மொமெண்டம்க்கு ஆப்போசிட்டாக இருக்க டைரக்ஷனில் மட்டும் ரிசால்வ் பண்ணிவிட்டு அதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி யூ வில் ஃபைண்ட் தி ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சானா √2க்கு அப்ராக்சிமேட் வேல்யூ எடுக்கணுமான்னு கேட்குறீங்களா? இல்லாட்டி வந்துட்டு எனக்கு என்ன எதுக்கு சார்? பட் இன் ஸ்கூல் பேப்பர் மெனி கொஷின்ஸ் ஆர் லைக் ஒன்லி நியர் வேல்யூஸ். ஸ்கூல் பேப்பர்லாம் டோன்ட் வரி. ஸ்கூல் பேப்பரில் வந்துட்டு உங்கள் ஸ்கூல் மேம் ஏதாவது ஜோக் பண்ணுவாங்க, இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு கரெக்ஷனுக்கு வேறு யார்ட்டையாச்சும் கொடுத்து ஏதாவது ஜோக் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து டசன்ட் மேட்டர். என்டிஏலாம் வந்து பயங்கர ஸ்டாண்டர்டைஸ்டு. யூ ஓன்ட் ஹேவ் இது மாதிரி டிஸ்கிரிப்பன்சிஸ்லாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஆனால் ஸ்கூலில் மார்க் குறையிறதும் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ மேம் கிட்ட பேசுங்க, மேமுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அவங்க டெஸ்ட் க்ரைட்டீரியா இதுதான், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ நீ போயிட்டு எக்ஸாம் எழுதுற இடத்துல நான் தான் கரெக்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எக்ஸாம் எழுதுற இடத்துல எக்ஸாம் எழுத போயிருக்கோம், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு வந்துடணும். அப்போ தான் நமக்கு மார்க் வரும். ஓகே? �3v equals 21/21√2. 3v equals 21√2. Ada? Yes, but how did you get there? Correct. Correct. The answer correct. Sir, NEET weekend test only I am saying it's full of MCQ type. NEET weekend testல full of MCQ கேக்குறாங்க. ஆனா எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதி இருக்காங்களா? ஆன்சர்ஸ் அப்ராக்சிமேட் ஆன்சர்ஸ் எழுதி இருக்காங்களா?
எழுதிட்டு போடும்டா ஆன்சரில் வந்து if they have approximated it anyways you are going to find the right answer அப்புறம் அதை அப்ராக்சிமேட் பண்ணி ஆன்சர் கூட போட்டுக்க போகிறேன் அவ்வளோதானே மற்றபடி நீயா போயிட்டு ஜென்ரலாக வந்துட்டு டோன்ட் ட்ரை அண்ட் இது approximate during the middle of the sum because you know what you need to do நீ ஒரு ஸ்டெப்புக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோட ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ராவாக கேரி பண்ணும் அப்படின்றது உனக்கு தெரியும் அதை மட்டும் பண்ணிகிட்டே வாங்க எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணாதீங்க அது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்டிஏ கிட்ட கிளைம் கூட பண்ணலாம் சார் இங்கே பாருங்கள் இதான் இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸு இதில் நான் எல்லாமே வந்துட்டு ரூல்ஸ் படி அக்கார்டிங் டு வாட் நீட்ஸ் டு பி டன் ஐவ் டன் இட் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எடுத்துகிட்டே வந்திருக்கேன் அண்ட் நான் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் எனக்கு இதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டோன்ட் வரி அபவுட் இட் சம் போட்டிங்களாடா பாடி இஸ் எக்ஸ்ப்ளோடிங் இன்டூ 3 ஃப்ராக்மெண்ட்ஸ் திரும்ப வரைஞ்சிருவோமா அதே மாதிரி ஃப்ராக்மெண்ட்டு டமால் இப்படி உடஞ்சிருச்சா அதில் பாடி ஆஃப் மாஸ் 5 kg தான் எக்ஸ்ப்ளோட் ஆகுது இன்டூ 3 ஃப்ராக்மெண்ட்ஸ் வித் மாஸ் இந்த ரேஷியோ 1:1:3 இது ஒரு 1 kg இது ஒரு 1 kg இது மட்டும் 3 kilograms கரெக்டா இது மட்டும் எவ்வளோ 3 kilograms இப்போ the fragments with equal masses fly in mutually perpendicular directions with speed of 21 meter per second என்ன பண்ணுது 21 meter per second அப்படின்ற ஸ்பீடில் பறக்குது இது ரெண்டும் சரியா வா இந்த சம்மில் இதே கேஸில் என்னடா பண்ணோம் P1 plus P2 plus P3 equals 0 போட்டோம் என்ன போட்டோம் P1 plus P2 plus P3 equals 0 போட்டோம் அதே இந்த சம்க்கு பண்ணியா did you do the same for this sum did you get the same answer அதே பண்ணா அதே ஆன்சர் வந்துச்சா எஸ் சார் கிளியர் அவ்வளோதான்டா அதே சம் தான் இதுவும் அதையே நீ பண்ணினா இங்கேயும் ஆன்சர் வந்துடும் ஒருவேளை யாருக்காச்சும் ஸ்ட்ரைக் ஆகலைன்னா நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு அதையும் காட்டினேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே இன்னைக்கு கிளாஸில் பார்க்க சம் இல்லை நம்ம வந்துட்டு இன்னொரு டாப்பிக்கும் முடிச்சிட்டோம் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் டாப்பிக்கும் முடிச்சிட்டோம் ஓகேவா அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னா அதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதையும் இப்போயே சொல்லிடுறேன் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் முடிச்சிட்டோமா அடுத்து ஈக்லிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிகல் ஓகேவா ஈக்லிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிகலும் காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ் வந்து அடுத்து கவர் ஆக போகிற ப்ராப்ளமோட டாபிக்ஸ் சரியா அது இல்லாமல் ஒர்க் எனர்ஜி பவரோட 1 ஷார்ட் வீடியோ இன்னைக்கு வந்து வரும் ஒர்க் எனர்ஜி பவரோட 1 ஷார்ட் வீடியோ வரும் அது நீ பாரு அதில் ஐ ஹவ் ஜஸ்ட் ரன் த்ரூ திங்ஸ் ஏதாச்சும் புரியலன்னா ஜஸ்ட் கமெண்ட் பிலோ நான் வந்து அதுக்கு தனியாக அந்த விஷயத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி உனக்கு வீடியோ வந்துட்டு நானே பண்ணி போட்டுட்டு உனக்கு அனுப்பி விட்றேன் நீ கவலையே படணும் எதுவுமே புரியலனே உனக்கு இருக்காது அப்புறமா சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் நாளைக்கு கிளாஸ் எடுத்து நாளைக்கு அது வந்துடும் சரியா ஓகே அவ்வளோதான்டா வேறு ஏதாவது கேட்கணுமா வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா வேறு ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை எல்லாம் கிளியரா சூப்பரா கிளாஸ் வந்தவங்கலாம் அழகாக சாட்டில் ஒரு ஃபயரை போடுங்க ஜாலியாக நான் ஃபயராக பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக வீட்டுக்கு போயிடுறேன் ஓகேவா ஐயா பாடுறா நிறைய பேர் சார் ஆட் இஸ் கமிங் இன் பிட்வீன் கெட்டிங் டிஸ்டர்ப் ஹவு டு அவாய்ட் உங்களோட இமெயில் ஐடி எனக்கு அனுப்பி விடுங்க நான் உங்களை வந்துட்டு என் ஃபேமிலி குரூப்பில் ஆட் பண்ணுறேன் நான் யூடியூப் ப்ரீமியம் வச்சிருக்கேன் ஆட் வராது ஸ்டைலின் ஜஸ்ட் சென்ட் மீ யுவர் இமெயில் ஐடி நான் வந்துட்டு ஃபேமிலி குரூப்பில் ஆட் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன் அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிங்கன்னா யூடியூப் ப்ரீமியம் வந்துடும் ஆட் வராது சரியா ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் ஓகே எங்கள் வீட்டில் 3 பேர் தான் நான் அம்மா தம்பி மட்டும்தான் ஸோ இன்னும் 2 பேர் ஆட் பண்ணலாம் யாருக்காச்சும் யூடியூப் ப்ரீமியம் வேணும்னா உங்கள் இமெயில் ஐடி மட்டும் எனக்கு பிங் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்துட்டு போட்டு கொடுத்துறேன் ஓகேவா சரியா ஷைலின் இமெயில் ஐடி இருக்கான்னு நான் பார்க்குறேன் எனக்கு ஏதாச்சும் நீங்கள் ஹோம்ஒர்க் எஸ் ஷைலின் ஐ ஹாவ் யூர் இமெயில் ஐடி நான் வந்துட்டு ஒரு ஃபேமிலி குரூப் ரெக்வெஸ்ட் வந்து ஒன்று வரும் அது வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் யூடியூப் ப்ரீமியம் சரியா ஓகேடா பசங்களா வேறு யாராச்சும் இன்னும் ஒரு ஸ்லாட் ஓப்பனாக இருக்குடா வேறு யாருக்காச்சும் வேணா நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க நான் வந்து உனக்கு போட்டு விட்றேன் உனக்கும் வந்துட்டு ரெக்வஸ்ட் அனுப்பி விட்றேன் சரியா ஓகேடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டைம் டு வைண்ட் அப் த கிளாஸ் திஸ் இஸ் மதன் சைனிங் ஆஃப் ஃபார் வேதாந்து நீட் தமிழ் until I see you all in the next class I'll be waiting bye